கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஓய்வு நாளை உண்டாக்கினது கர்த்தர் தான். ஆதி ஆகமத்திலே நாம் பார்க்கிறோம் அதை குறித்து. ஆதி ஆகம புஸ்தகத்திலே எங்க பார்க்கிறோம், எங்க வாசிக்கிறோம்? அதே தேவன் இந்த பூமிக்குரிய சகல காரியங்களையும் உண்டாக்கி அவர் 6 நாள் எல்லாவற்றையும் சிருஷ்டித்து 7வது நாள் அதை முடித்து ஓய்ந்திருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆதி ஆகமத்துல எங்க இருக்கு அவர் ஓய்ந்திருந்தார்னு? 2வது அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. 2வது அதிகாரம் 2வது வசனம். ஆமென். நல்லா வாசிக்கணும். திக்கி திக்கி வாசிக்கிற மாதிரி வாசிக்க கூடாது. அப்பனா வீட்டுல என்ன செய்யணும்? நல்லா வாசிக்கணும். என்ன வாசிக்கணும்? வீட்டுல நல்லா வருதா? இங்க வந்தா வரமாட்டேன். என்ன பார்த்தா பயமா இருக்கோ? ஆமாவா? கர்த்தாவே ஸ்தோத்திரம். நல்ல வாயை திறந்து வாசி. அதை வாசிக்கிறதுலயே ஒரு இனிமை இருக்கு பாருங்க. வேதத்தை வாசிக்கும் பொழுது, வாய் விட்டு வாசிக்கும் பொழுது அந்த பிரசன்ஸ் நல்லா உணர முடியும். மௌனமா வாசித்தாலும் உணர முடியும். ஆனா வாயை விட்டு வாசிக்கும் பொழுது சில வார்த்தைகள் பேசுவதை போல இருக்கும். இப்போ கர்த்தர் சாமுவேலை கூப்பிட்டார். அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது எப்படி வாசிக்கணும்? கர்த்தர் கூப்பிடுற மாதிரியே வாசிக்கணும். எப்படி கூப்பிட்டிருப்பார் என்ற அந்த இமேஜின் பண்ணி, சாமுவேலே சாமுவேலே, இத சத்தமா கூப்பிட்டிருப்பாரா, மெதுவா கூப்பிட்டிருப்பாரா? அப்ப அங்க மெதுவா தான் கூப்பிட்டாரு. ஏன்னா ஏலிக்கு கேட்கல, சாமுவேலுக்கு மட்டும்தான் கேட்டுச்சு. ஒருத்தருக்கு கேட்கிற மாதிரி எப்படி, இன்னொருத்தரும் அங்கதான் இருக்கிறார், படுத்துக்கிட்டு இருக்கார். ஆனா ஒருத்தருக்கு மாத்திரம் கேட்கிற மாதிரி எப்படி கூப்பிட்டிருப்பார் அப்படின்னு அதை இமேஜின் பண்ணி வாசிக்கும் பொழுது அங்கே ஆவியானவருடைய அந்த பிரசன்ஸை நாம உணர முடியும். ஆமென். இந்த வீட்டுல நீங்க செய்யலாம். சபையில வந்து செய்ய முடியாது எல்லாரும் மத்தியில அந்த நேரத்துல. சபையில வந்து வாசிக்கும் போது நல்லா போல்டா வாசிக்கணும், தைரியமா வாசிக்கணும், சத்தமா வாசிக்கணும். எந்த இடத்துல நிறுத்தணும், எந்த இடத்துல அந்த வார்த்தையை உயர்த்தணும், அப்படி அதை பார்த்து வாசிக்கணும். அது ஒரு விசேஷம், அது ஒரு கலை. படிக்கிறது பெருசு இல்லை, அது படிக்கிறது கூட கரெக்டா எங்க நிறுத்தி நிதானித்து வாசிக்கணும்னு நாம அறிஞ்சிருக்கோம். சரி, வாசிங்க இப்ப பார்க்கலாம். ஆமே, இங்கதான் முதல் அந்த ஓய்வு நாள் என்ற அந்த வார்த்தை வருகிறது. ஓய்வு நாள், ஓய்ந்திருந்தார் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அன்றைக்கு அதை அவர் கட்டளையாக மாற்றவில்லை. அன்றைக்கு அவர் கட்டளையாக மாற்றவில்லை. ஏனென்றால் கட்டளை கொடுப்பதற்கு அப்பொழுது மனுஷன் உருவாக்கப்பட்டிருந்தாலும் கூட அவர் ஓய்ந்திருந்தார். ஆனாலும் கூட இந்த காரியத்தை அவர்களுக்கு சொல்லல. அப்போது ஒரே ஒரு மனுஷன் தான் இருந்தான், ஆதாம் மட்டும்தான், இல்லையா? அதுக்கப்புறம் ஏவாளையும் உருவாக்கினார். ஏவாளை எப்போது உருவாக்கினார் என்று நமக்கு தெரியாது. அடுத்த நாளே உருவாக்கினாரான்னு பார்த்தா, வசனத்தை உற்று நோக்கி பார்த்தார், இல்லை. உடனே உருவாக்கினதா இல்லை. அதனாலதான் திருமணம் செய்யும் பொழுது ஆணுக்கு கொஞ்சம் வயது அதிகமாகவும் பெண்ணுக்கு வயது குறைவாகவும் செய்யப்படுகிறது. அதுல ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் வயது வித்தியாசத்தை பார்த்தா எத்தனை வயசு? 10 வயசு. ஆனா இன்றைக்கு எல்லாமே தலைகீழாய் போய் கொண்டிருக்கிறது. 10 வயசு டிஃபரெண்ட்ல தான் பண்ணணும்னு நான் சொல்ல வரல. ஆனா தன்னை விட மூத்த வயது உள்ள பெண்ணை திருமணம் செய்வது என்பது, அது எப்படி சொல்வது என்று எனக்கு தெரியவில்லை. ஆனாலும் சில பேர் செய்கிறார்கள். ஒருவேளை முதல்ல விளையாண்மை வச்சுட்டு அதுக்கப்புறமா ஆதாம உருவாக்குனாரா அப்படின்னு தெரியல. அதற்கு காரணங்கள் பல உண்டு, அதை குறித்து இப்போது நாம் பேச வேண்டாம். ஆனால் தேவன் இவைகள் எல்லாம் முடித்து விட்டுதான் அவர் என்ன செய்தாரா, நிறைவேற்றி
ஓய்ந்திருந்தார். நிறைவேற்றி தன்னுடைய கிரியைகளை எல்லாம் ஓய்வு என்பது ஒரு மனுஷனுக்கு தேவை என்பதை தேவன் தானும் உணர்ந்து அதை மனுஷனுக்கும் அவர் கொடுத்தார். ஆனால் அவர் ஓய்ந்திருந்த அன்றைக்கே கொடுத்து விடவில்லை. அவர் ஓய்ந்திருந்த அன்றைக்கே அதை கொடுத்து விடவில்லை. அதற்கப்புறம் எத்தனை யுகங்கள் கடந்து அதை கட்டளையாக மாற்றினார். ஏன் கட்டளையாக கொடுத்தார் என்று சொன்னால், ஓய்வு நாள் என்பது என்னன்னு முதல்ல ஜனங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை அவர் உணர்ந்தார். ஓய்வுனா என்ன? ரெஸ்ட் எடுக்கிறது. கரெக்டா அவர் சொன்னார் இங்கிலீஷ்ல. ரெஸ்ட் எடுக்கிறதுனா என்ன? ஓய்வு எடுக்கிறது. சரி, சோத்ரம். இல்ல இல்ல, சரி. தேவன் தம்முடைய, இத நல்லா கவனிங்க, தன்னுடைய கிரியைகளை தன்னுடைய வேலைகளை செய்து முடிச்சுட்டு தான் ஓய்ந்திருந்தார். ஓய்வு என்பது எப்ப தேவை? தன்னுடைய வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் தேவை. வேலையை முடிக்கிறதுக்கு முன்னாலேயே ஓய்வு தேவை கிடையாது. ஓய்வு என்பது மனுஷனுக்கு தேவைன்னு தேவனுக்கும் தெரியும். அவர் எல்லாத்தையும் முடிச்சு பினிஷ். நமக்கு வேலை நேரம் எப்போன்னு நமக்கு தெரியாது. ஒரு குறிப்பிட்ட நேரத்தை நம்ம வைக்கிறதும் இல்லை. எப்பவுமே கிச்சன்ல இருக்கிற மாதிரியே இருப்போம், இல்லைன்னா எப்பவுமே ஏதாவது ஒண்ணு செஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரியே இருப்போம். அப்படியே சரீரத்துக்கு ஓய்வு கொடுக்கலன்னா கூட மூளைக்கு, சரீரத்துக்கு ஓய்வு கொடுத்தா, சில அவயவங்களுக்கு ஓய்வு கொடுத்துட்டா என்ன ஆகும்? அப்படியே ஒரு சைடே மடக்கி உட்காந்து பாருங்களேன். காலை ஒரு ரொம்ப நேரம், ஒரு அரை மணி நேரம் உட்காந்து பாருங்களேன், ஒரு சைடாவே மடக்கி. அதுக்கு பிளட் சர்க்குலேஷன் இருக்கா? கால் என்ன ஆகும்? மறுத்து போச்சு, அப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு, ஏதோ நம்ம. அதே போல மனுஷர்களுக்கும் இதை கட்டளையாக பிரமாணமாக எப்ப மாற்றினார்னா, எகிப்து தேசத்துல வாரம் முழுக்க வேலை தான். ஒரு நாள் கூட ஓய்வு நாள் கிடையாது. ஒரு நாள் கூட மனுஷனுக்கு 7 நாள் இருந்தா 7 நாளும் வேலை தான். எத்தனை நாள்? வாரத்துக்கு 7 நாள் தானே. வருஷத்துக்கு சில பேர் லீவ் போடாம போவாங்க. ஜுரம் அடிச்சா கூட லீவ் போட மாட்டாங்க. மழை பெஞ்சா கூட என்ன செய்ய மாட்டாங்க? லீவ் எடுக்க மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்க எல்லாம் நான் பார்த்திருக்கேன். சில பேர் விருதெல்லாம் வாங்கியிருக்காங்க. லீவே, அவங்க இந்த வேலை நேரத்துல லீவே எடுக்கல. ஆனா சில பேர் தடுக்கி கொஞ்சம் அப்படி நான் என்ன செய்திருவாங்க? லீவ் போட்டுருவாங்க. ஸ்கூலுக்கு லீவ் போடுறவங்க இருக்காங்க, அந்த மாதிரி வேலைக்கு லீவ் போடுறவங்க இருக்காங்க, வீட்டு வேலைக்கு லீவ் போடுறவங்க இருக்காங்க, இப்படி நிறைய லீவ் போடுறவங்க இருக்காங்க. வேலை செய்யாதவங்களுக்கு சொல்லப்படல. வீட்டுல இருந்தாலும் வெளியில போனாலும் வேலை செய்யறவங்களுக்கு தான் ஒரு நாள் என்ன ரெஸ்ட் வேணும்னு சொல்லிட்டு இதை பிரமாணமாகவும் கட்டளையாகவும் முதலாக இஸ்ரவேல். அதனால அவங்க தேவனை நோக்கி பார்த்து கதறுகிறார்கள். ஒரு நிமிஷம் கூட எங்களுக்கு ரெஸ்ட் இல்லை, கொஞ்ச நேரம் கூட எங்களுக்கு என்ன இல்லை. யார்? 13:14. ஆமென். சாந்தும் செங்கலுமாகிய இவைகளை ஆமென். அல்லேலூயா. கொடுமையாய் வேலை வாங்கினார்கள். கொடுமையாய் வேலை வாங்கின எகிப்தின் ஆவி. எகிப்தின் ஆவி. எப்படி நம்ம வேலை வாங்குறோன்றத நாம யோசித்து நிதானித்து நாம நல்லபடி வேலை செய்யறவங்களா இருந்தா, கர்த்தாவே இந்த வேலை செய்யக்கூடிய பலத்தை எனக்கு கொடுத்தீர், அதற்காக உமக்கு நன்றின்னு சொல்லும் பொழுது இன்னும் பலத்தை கொடுப்பார். ஒருவேளை கொடுமையாய் நாம் நடத்தப்படுங்க,
நம்ம கொடுமையா வேலை வாங்குறாங்க. அப்ப இங்க இஸ்ரவேல் ஜனங்கள் கானானிலே பஞ்சம் உண்டானதினாலே அந்த பஞ்சத்திற்காக எகிப்து தேசத்திற்கு போனார்கள். போனவங்க என்ன ஆனாங்க? அங்கேயே செட்டில் ஆயிட்டாங்க. எத்தனை வருஷம்? 400 வருஷமா. எத்தனை வருஷம்? 400 வருஷத்துக்கு மேல அங்கேயே செட்டில் ஆயிட்டாங்க. இத பார்த்த முதல்ல சாதாரணமா யோசேப்பு இருந்த காலத்திலே இருந்த எகிப்தின் ராஜா இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் அன்பா இருந்தான், பட்சமா இருந்தான். அதற்கு காரணம் யோசேப்பு. அதற்கு காரணம் யோசேப்பு. ஏன்? யோசேப்பு அந்த தேசத்துல அவனை கர்த்தர் உயர்த்தி வைத்திருந்தார். அவனுடைய ஞானத்தினாலே அந்த தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தது. ஆமென். அவனுடைய ஞானத்தினால தான் அந்த தேசம் அழிந்து போகாமல் பாதுகாக்கப்பட்டது. அப்படி உயர்த்தின பிற்பாடு தான் அங்கே யாக்கோப்பும் அவனுடைய பிள்ளைகளாகிய மற்ற 11 பேரும் என்ன செய்யறாங்க? அங்கே போகிறார்கள். அப்போது அவங்களுக்கு நல்ல வரவேற்பு இருந்துச்சா இல்லையா? எகிப்துல இருந்து என்னெல்லாம் அனுப்புனாங்க? என்ன கார் அனுப்புனாங்க? இப்ப என்ன ரொம்ப பெரிய காரு? பெரிய கார் ஆடி காரா? இல்லையா? வேற என்ன காரு? தெரியல. கார் ஓட்டினா தானே நம்மளுக்கு. ஆண்டவரே எங்களுக்கும் கார்களை தாரும், கார்ல போக கிருபை தாரும், அதை நிறுத்துவதற்கும் ஒரு இடத்தை தாரும். ராஜா என்ன செய்யறாரு? யாக்கோபையும் அவனுடைய பிள்ளைகள் எல்லாம் ஏத்திட்டு வர்றதுக்கு அனுப்ப சொல்றார். ராஜாவே சொல்றாரு, அனுப்பு, எல்லாத்தையும் அனுப்பி வை, அவங்க வரட்டும், நடந்து வர வேண்டாம் அப்படின்னுட்டு நல்லா ஏசி கார் அனுப்புன மாதிரி அனுப்பிட்டார். எல்லாம் அதுலதான் வராங்க. வரவேற்பு பிரமாதமா இருக்கு. ராஜா வரவேற்கிறார் எல்லாரையும். வந்து உங்களுக்கு எங்க விருப்பமோ அங்க இருங்க, தேசம் எல்லாம் உங்களதுதான். அது யார் நிமித்தம்? ஏன் மேல சொல்ல போனா அவனுடைய தகப்பனுக்கே ஆசீர்வாதம் பிள்ளைனா. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அவ்வளவு வரவேற்கப்பட்ட ஜனங்கள். அதுக்கப்புறம் யோசேப்பு இருந்த வரையிலும், யோசேப்பு அந்த தேசத்திலே அதிபதியா இருந்த வரையிலும், யோசேப்பு மரிக்கும் வரையிலும் ஒரு பிரச்சனையும் இல்லை. கொண்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டார். அப்பன்னா அவருக்கும் கூட அந்த தேசம் அந்நிய தேசம் தான், அது சொந்த தேசம் அல்ல. அவர் அந்த தேசத்துல அதிபதியா இருந்தாலும், கவர்னரா இருந்தாலும், ராஜாவா இருந்தாலும் அந்த தேசத்துல அவர் யார் இல்லை? அந்த தேசத்துக்கு சொந்தக்காரர் இல்லை. அமெரிக்கன் ஆயிட முடியுமா? அல்ல. அது ஒரு தவறான ஒரு முன்னுதாரணம். எங்க போனாலும் தாயை நாம் மறக்காததை போல, தகப்பனை மறக்காததை போல, நாம் பிறந்து வளர்ந்த நம்முடைய தாய் நாட்டையும் நாம் என்ன செய்யக்கூடாது? மறக்க கூடாது. ஆமென். அல்லேலூயா. அதே போல இப்ப நாம இந்த பூமியில நமக்கு தாய் நாடுன்னு எந்த நாடு இருக்குது? போய் செட்டில் ஆனாலும் நாம இந்தியன் தான். இங்கிலாந்துக்கு ராணி பக்கத்துல போயிட்டு இங்கிலாந்து ராணி பக்கத்துலயே உட்காந்து நம்ம சாப்பிட்டாலும் நாம யார் தான்? இந்தியன் தான். ஆமென். அங்க போய் வெள்ளி ஸ்பூன்லயோ அல்லது சில கோல்டன் ஸ்பூன்லயோ சாப்பிட்டாலும் நம்ம யார் தான்? இந்தியன் தான். அந்த முத்திரையை மாத்த முடியாது. அதே போல கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒன்று இருக்கிறது. நாம இந்த பூமிக்கு சொந்தக்காரர்கள் அல்ல. நாம ஆமென். இயேசுவின் ரத்தத்தினால என்றைக்கு நாம் கழுவப்பட்டோம் அன்றைக்கு பரலோகம் நம்மை ஏற்றுக்கொண்டது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. மகிழ்வோம், மகிழ்வோம், தினமாக மகிழ்வோம், இயேசுராஜன் நம் சொந்தமாயினார். ஆனந்தமே, பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தம். கானான் தேசம். ஆகவே எலும்பு கூட இங்க என்ன இருக்கக்கூடாது? இருக்கக்கூடாது. அதை கொண்டு போங்க. கண்டிப்பா கர்த்தர் உங்களை சந்திப்பார். அப்ப என்ன செய்வீங்க? உங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய அந்த தேசத்திற்கு நீங்க போவீங்க. அப்போது என்ன செய்யுங்க? எலும்புகளையும் கொண்டு போங்க. அதன்படியே அந்த யோசேப்பனுடைய பிரேதத்தை அவர்கள் பதப்படுத்தி வைத்து அந்த நடந்தல்ல அவருடைய பிரேதத்தை தூக்கி சுமந்து கொண்டு போனார். சுமந்தவர்கள் போனார்களான்னு பார்த்தா இல்லை. சுமக்கப்பட்டவர் கானானுக்குள்ள போயிட்டார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சுமந்தவங்க போனாங்களான்னு பார்த்தா கானான்ல போகும் பொழுது
இல்ல, அவருடைய பிரேதம் தான், பதப்படுத்தப்பட்ட அந்த பிரேதம் தான் சுமந்து கொண்டு போனார்கள். சுமந்தவர்கள் உயிரோடு இருக்கிறேன், உயிரோடு இருக்கிறேன், உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன அழைத்திருக்கிறார். நாம் எதற்குரியவர்கள், எந்த தேசத்திற்குரியவர்கள், நாம் யார் என்பதை நாம் நிதானிக்க வேண்டும். இல்லைன்னா மரித்து யோசேப்பை போல கர்த்தருக்குள் நித்திரையா இருக்காங்க பாருங்க, அவங்க போயிடுவாங்க. எகிப்திலே துன்மார்க்கமாய் ஜீவித்தவர்கள் மத்தியிலே, தன்னையே துன்மார்க்க வலையிலே சிக்க வைத்தவர்கள் மத்தியிலே தேவனுக்கு பிரியமாய் தேவனுக்கு பயந்து தேவனோடு அவர் சஞ்சரித்ததினாலே, ஒன்னும் இல்லாத போதும் தேவனோடு சஞ்சரித்தார். நல்லா கவனிங்க. அந்த எகிப்து தேசத்திலே கொண்டு போகப்பட்ட போது, அடிமையா இருந்த போதும் தேவனோடு இருந்தார். அதே தேசத்துல தேவன் தன்னை அதிபதியா உயர்த்தின பொழுதும் பெருமை வந்தரல. அதே தாழ்மையோடு, அதே தேவனுடைய சிந்தையோடு தேவனோடு இருந்தார். ஆமென், அல்லேலூயா. கஷ்டப்பட்ட போதும் தேவனோடு இருந்தாரு, நஷ்டப்பட்ட போதும் தேவனோடு இருந்தாரு, துன்பப்பட்ட போதும் தேவனோடு இருந்தாரு, துயரப்பட்ட போதும் தேவனோடு இருந்தாரு. இன்னும் பார்க்க போனா அவர் மேல் போய் தனக்கு முன்பதாக வந்து மண்டிட்டு முழங்கால் போட்டு குனிந்து அவனை வணங்கும் போதும் கூட தேவனோடு இருந்தார். அவர்களை மன்னித்தார். சகோதரர்கள் எல்லாம் வந்து நிக்கிறாங்க யாக்கோப் இறந்ததுக்கு அப்புறம். ஏன்னா அவன் அதிபதியா இருக்கான், நாம செஞ்சதுக்கு என்ன வேணாலும் செய்யலாம் இல்லையா? யோசேப்புக்கு அவங்க செய்ததுக்கு எல்லாரும் என்ன வேணாலும் செய்யலாம் இல்லையா? யோசேப்பு அதிகாரத்துல இருக்கும் பொழுது செய்யலாமா, முடியாதா? நாம இன்னைக்கு அதிகாரத்துல இருந்து என்னெல்லாம் செய்வோம். அப்படிப்பட்ட அந்த எகிப்தின் ஆவி தான் இன்றைக்கு தேசத்திலையும் கிரையை செய்து கொண்டிருக்கு. உன்னையா என்னையா முழுங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் நாம் ஜெபிக்கும் பொழுது, விசுவாசத்தோடு ஜெபிக்கும் பொழுது தேவன் எல்லாவற்றையும் நமக்கு சாதகமாக மாற்றுவார். குடும்பத்திலும் கூட அப்படித்தான். பல காரியங்கள், பல பிரச்சனைகள் வரும் போகும், நிரந்தரமானது ஒன்றுமில்லை. சண்டை வருமா, வருமா வராதா? வரும். வந்தது வந்தது மாதிரி இருக்கக்கூடாது, எனக்குள்ளும் உண்டு. ஆனா அதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தா இங்க வந்து நான் நிக்கவே முடியாது, என் ஊழியமே செய்ய முடியாது. அத மாத்திரம் நான் எல்லாத்தையும் நினைச்சுக்கிட்டு நான் உட்கார்ந்துகிட்டு இருந்தேன்னா ஊழியமே செய்ய முடியாது, கர்த்தருடைய சமூகத்துல இருந்து நிக்கவே முடியாது. அவர்கள் வந்து தன்னை கொண்டுடுவானோ என்னமோ பண்ணிடுவானோ வந்து எல்லாரும் மன்னிப்பு கேட்கிறாங்க. ஆனால் யோசேப்பு சொன்ன வார்த்தை தான் ரொம்ப மகிமையான ஒரு வார்த்தை. என்ன தெரியுமா சொன்னா? நான் என்ன தேவனா? நானும் உங்க மாதிரி மனுஷன் தான்ப்பா, உங்க சகோதரன் தான், பயப்படாதீங்க. நீங்க எனக்கு தீமை செய்தீங்க, என் மனசுலயே அது இருக்கு. சிலதெல்லாம் மறையாது. மறையுமா? இல்ல, வேலை பாய்ச்சுற மாதிரி சில விஷயங்களை மறுபடியும் மறுபடியும் செய்யும் பொழுதுதான் அங்க அந்த ரணத்தின் வலியின் மிகுதியினால பிரச்சனைகள் வரும். இது சில பேருக்கு புரியறதே இல்லை, புரியறதே இல்லை. மரியாள், பெத்தானியா மரியாள், இயேசுவின் தாயாகிய மரியாள் அல்ல. பெத்தானியா மரியாள் இயேசுவின் பாதத்திலே அழைக்கப்படாத விருந்தாளியாய் அந்த பரிசேயனாகிய சீமோன் வீட்டிற்கு போயிட்டு இயேசுவின் பின்னால் போயிட்டு அவர் பாதத்தை முத்தமிடவும் செய்தார். ஏன் அதை செய்யணும்? அவன் இயேசு கூப்பிட்டு சொன்னாரான்னு இப்படி என்ன செய்யுமா அப்படின்னுட்டு இயேசு கூப்பிட்டு சொன்னாரா? நீ வா, உன் பாவத்துக்காக என் காலப்படி தண்ணீரால என் பாதத்தை கழுவி, என் தலைமயிரால் அதை தொட, என் பாதத்தை ஓயாம முத்தம் செய், அப்பதான் நான் உன்னை மன்னிப்பேன்னு சொன்னாரா? இல்லங்க. அவளுடைய மனது, அவளுடைய இருதயம் அவள் செய்ததை நினைத்து துக்கப்பட்டு குத்துண்டு அவர் உணர்வடைந்து இதற்கு பிராயச்சித்தம் என்ன? இயேசுவினிடத்துல போனா பிராயச்சித்தம் உண்டு, ஆனால் எப்படி அவரிடத்துல கேட்பது? நாம எல்லாம் ரொம்ப ஈஸியா கேட்கிறோம், இயேசுவே மன்னிச்சிருங்க நான் இதை செஞ்சுட்டேன். கேட்கிறோமா இல்லையா? தப்பு பண்ணிட்டு இயேசுவே இதை செஞ்சுட்டேன் நான் மன்னிச்சிருங்க. ஆனா அவ செய்த கிரியைகள் மன்னிக்க முடியாத கிரியைகள். வேதத்துல 2 காரியங்கள் மன்னிப்பை தேவன் அருவருக்கக்கூடிய கிரியைகள். மன்னிக்க முடியாதுன்னு சொல்றதை விட அருவருக்கக்கூடிய கிரியைகள். எந்த கிரியைகள் அது? ஒண்ணு வேசித்தனம், இன்னொன்னு விக்கிரகாரம். 2மே தேவன் அருவருக்கக்கூடிய ஒன்று. அப்ப அவருக்கு அருவருக்கிறதுனால அவருக்கு நம்ம அருவருப்பானோம். அவர் நம்மள அருவருக்கல, நாமளே அவருக்கு அருவருப்பானோம்.
தொடமாட்டார், பக்கத்துல போக முடியாது, தேவ பிரசன்னத்தை உணர முடியாது, எதுவும் செய்ய முடியாது. ஆனால் அப்படிப்பட்டவள் யோசிக்கிறாள், இதற்கு என்னத்தான் பிரயாச்சு? இயேசுவின் இடத்துல போயிட்டு நான் இதை எப்படி சொல்ல, இதை நான் எப்படி வெளிப்படுத்த? அவளுக்கு யாரும் சொல்லல, அவளுக்கு யாரும் சொல்லல, இயேசுவும் சொல்லல, தன்னுடைய சகோதரி ஆகிய மார்த்தாலும் சொல்லல, சகோதரனாகிய லாசருவும் சொல்லல, எந்த ஊழியக்காரனும் சொல்லல. அப்போ இந்த பிரீஸ்டுங்க எல்லாம் சொல்லியே கொல்லக்கூடியவள். அப்படி கல்லெறிந்து கொல்லக்கூடியவளை எப்படி தப்புனான்னு தெரியல, தெரியாம செஞ்சிருப்பான்னு. ஆனால் அவளுக்கு புரிந்தது, மனுஷனுக்கு தெரியாமல் நாம் செய்தது, ஆனால் தேவனுக்கு தெரியாதது அல்ல. ஆகவே அவள் தேவகுமாரனாகிய இயேசுவினிடத்திலே வந்து அவர் வந்திருக்கிறார். அதனாலதான் இவள் அந்த வீட்டுக்கு, அந்த சீமோன் வீட்டுக்கு போனப்போ, இயேசுவை அவள் தொட்டப்போ, இயேசுவின் பாதத்தில் அமர்ந்தப்போ, இயேசுவின் பாதத்தை கண்ணீரால் நனைத்து துடைத்த பொழுது, அந்த வீட்டுக்கு அழைத்த மனுஷன் இயேசுவை தப்பா நினைக்கிறான். பனைமரத்து கீழே நின்று பாலை குடிச்சாலும் கல்லு குடிச்சாங்கன்னு தான் நினைக்கிற மாதிரி, இவ இயேசுவை தொட்டதுனால விருந்துக்கு அழைச்ச, அவர் தீர்க்கதரிசி, அவர் உன்னதமானவர், தேவனுடைய குமாரன் என்று ஏற்றுக்கொண்டு வீட்டுக்கு அழைத்த அந்த மனுஷன் இப்ப இவளின் நிமித்தம் இயேசுவை தப்பா நினைக்கிறான். இவர் தீர்க்கதரிசியா இருந்தால் எப்படி? அதனாலதான் சில பேருக்கு சொல்லுவாங்க, சில பேரு கூட சேராதீங்க, சேர்ந்தா நம்ம பேரும். அல்லேலூயா. இப்போ புதுசா சொல்லணும்னா எப்படி சொல்லலாம்? அன்னைக்கு சொன்னாங்க பனைமரத்துக்கு நின்று பாலை குடிச்சாலும் கல்ல குடிப்பாங்க. இன்னைக்கு என்ன சொல்லலாம்? பார்ல போய் உக்காந்துக்கிட்டு அவன் ரம்ம குடிக்கிறான், நான் வெறும் கொக்கோ கோலா தான் குடிச்சேன்னு சொன்னாலும் யாருன்னா நம்புவாங்க? ஏன் கொக்கோ கோலா குடிக்கிறதுக்கு வேற இடமா இல்லை? கொக்கோ கோலா இல்ல, இன்னைக்கு ஆணும் பெண்ணும் விதிவிலக்கு இல்லை இன்னைக்கு, இல்ல தெரியாத சந்தோஷம் நிறைய நடக்கிறது இருக்கா இல்லையா? அதுக்கு புது புதுசா பேர் வைக்கிறாங்க, பப்பு, அப்புறம் வேற என்ன இருக்கு தெரியாது, டேட்டிங்ன்றாங்க, ரேட்டிங்ன்றாங்க, என்னென்னமோ போகுது. உலகம் எப்படி எப்படியோ போகிறது. அது சபைகளுக்குள்ளும் கடந்து வந்து விடுகிறது. இன்றைக்கு சபைகளுக்குள்ளும் கூட ஆண் யாரு பெண் யாருன்னு தெரியல, மிக்ஸ் ஆயிடுறாங்க. ஆணுடைய பெண் தரிக்கலாகாது, பெண்ணுடைய ஆண் தரிக்க கூடாதுன்னு வசனம் இருக்கு. எனக்கு எது ஆணுடைய எது பெண்ணுடைய என்று தெரியல இல்லையா? இப்படி தேவனுக்கு விரோதமான எல்லா காரியத்தையும் செய்து கொண்டு நாங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்களும் உண்டு. இன்றைக்கு நிறைய சபைகளில பார்க்கிறோம், ஆடி பாடுறாங்க, பார்க்கறதுக்கு சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனால் தேவன் பார்க்கக்கூடிய பார்வை எப்படி இருக்கும் என்று தெரியல. எனக்கு எது ஆராதனை, எப்படி ஆராதிக்க வேண்டும் என்று தெரியல. நம்ம இஷ்டத்துக்கு ஆராதிப்பது ஆராதனை அல்ல, அது அவருக்கு பிரியமானது தானா அல்லது அருவருப்பானதா என்பதை யோசிக்க. ஆமென். நம்முடைய நடை, நம்முடைய உடை, நம்முடைய பாவனை எல்லாமே கர்த்தருக்கு பிரியமா இருக்கும். பரலோகத்தின் ஆராதனையை பூமியில ஏசையாவுக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். எப்படி இருக்குது பாரு ஆராதனை, எப்படி இருக்கு பரலோகத்தினுடைய ஆராதனை? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல வாசித்திருக்கீங்களா இல்லையா? எத்தனையோ முறை கர்த்தர் சொல்லி இருக்கிறார். எப்படி இருக்குது? ஏசாயா எல்லாம் இப்ப எடுக்க வேண்டாம், அவர் அங்கேயே இருக்கட்டும். நீங்க உங்க மனசுல பாருங்க, எடுக்க வேண்டாம். எப்படி இருக்கு பரலோகத்தின் ஆராதனை? அங்க தேவ தூதர்கள் கேருபீன்களும் சேராபீன்களும் எப்படி ஆராதித்தார்கள்? நீ எங்க ஆராதிக்கிற இப்போ இடைவிடாம? கொஞ்சத்திலேயே நீ யாரும் சரியாகுது. ஆராதனை நேரத்துல பிள்ளைங்க அமைதியாலன்னா ஒரு அடி கொடுத்தாலும் தப்பு இல்லை. பிறம்பை கையாடாலும் மகனை மகளை பகைக்கிறான், தப்பு இல்லைல்ல? வசனத்தின்படி தப்பு இல்லைல்ல? தப்பா இல்லையா? தப்பா? தப்பு இல்லை, தப்பே இல்லை. ஏன்னா பிள்ளைங்களுக்கு தெரியணும், வளரும் பொழுதே அதை சொல்லி கொடுக்கும். வளரும் பொழுதே ஆலயத்துக்கு வந்தா பயத்தோடு முதல்ல நாம அவங்க முன்னால அப்படி இருக்கணும், பயத்தோட பக்தியோட.
நாம என்னதான் பயபக்தியோட இருந்தா கூட இப்ப இருக்கிற பிள்ளைகளுடைய கதைகள் வேற. அப்ப நம்ம எந்த அளவுக்கு நாம இருக்கணும்ன்றதை நாம் உணர்ந்து செபிக்க. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு இப்படி போய் கொண்டிருக்கிறது. அன்றைக்கு இருந்த ஒழுங்குகள் இன்றைக்கு இல்லை, ஆராதனை இல்லை. இதுதான் ஆராதனை என்று பிசாசு தவறான வழியில ஜனங்களை நடத்தி கொண்டு போகிறான். இந்த உலகத்தின் அதிபதி தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டு என்று சொல்லி எவனை வஞ்சிக்கலாமோ என்று சொல்லி வகை தேடி அலைகிறான். அந்த வகையிலே ஒன்று ஆராதனை. ஆராதனை இப்படிதான். அன்னைக்கு இருந்த அந்த பரிசுத்தம், அன்னைக்கு இருந்ததான் அந்த பயம், அன்னைக்கு இருந்த அந்த பக்தி எல்லாம் இல்ல. இன்னைக்கு விசில் அடிப்பாங்க, யாருக்கு அடிக்கிறாங்கன்னு தெரியல. பாடுற அவனுக்கா, ஆடுற அவனுக்கா, கிட்டார் வாசிக்கிற அவனுக்கா, முடிய பரட்டி போட்டு வாசிக்கிற அவனுக்கா, மொட்டை அடிச்சுன்னு இருக்கிற அவனுக்கா, அரகுற ஆடையை போட்டு முக்காடே இல்லாம ஆராதிக்கிறாங்களா அவங்களுக்கா, யாருக்கு விசில் அடிக்கிறாங்கன்னே தெரியல. ஆராதிக்கிறாங்க, யூடியூப்ல கூட போடுறாங்க. அது யாருக்கு? நீங்க நல்லா யோசித்து பாருங்களேன், நல்லா யோசித்து பாருங்க. யூடியூப்ல நிறைய பேர் போடுறாங்கல்ல ஆராதனை, ஆராதனை வீரர்கள்னு பேரை போட்டே போடுறாங்களே, அவங்க உடைய கொஞ்சம் பாருங்க, நிமிஷத்துக்கு மாறிக்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு ஸ்டான்ஸாவுக்கு ஒவ்வொரு வரிக்கு மாறும். ஆனா அவங்க இன்னும் அப்படியே கண்ணீர் விட்டு ஆராதிக்கிற மாதிரி இருக்கு. அது எதுக்கு? அது வீடியோக்கு தானே ஆராதனை. அது ஆண்டவருக்கா? யாருக்கு ஆராதனை? அது வீடியோ எடுக்கும்போது சில பேர் ஜெபிக்கிறாங்க. அவங்க ஒரு கூட்டமா சேர்ந்து அது வீடியோ எடுக்கிறாங்க, கண்ணீரோடு ஜெபிக்கிற மாதிரி ஜெபிக்கிறாங்க. அது வசனம் சொல்லுகிறது, நீ அந்தரங்கத்துல ஜெபி. ஊர்ல எல்லாம் முன்னெல்லாம் யாருன்னா இறந்துட்டா கொஞ்சம் வயசானவங்களை கூட்டிட்டு போவாங்க கூட. எதுக்கு? அடர்க்கு இல்லையா? ஒப்பாரி வைப்பாங்க, கூட்டமா கூடி ஒருத்தர் சேர்ந்து. அப்ப மைக் எல்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் மைக் வந்ததுக்கு அப்புறம் மைக்கை நடுவுல வச்சுட்டு எல்லாரும் கூடி அந்த மைக்கு சத்தத்திலே அவங்க ஒப்பாரி, அவங்க யாரையோ சொல்லி திட்டி திட்டி எல்லாம் அழுவாங்க. அங்க செத்து போனவரை நினைச்சு அழ மாட்டாங்க, அவங்க யார திட்டணுமோ அந்த நேரத்துல எல்லாரையும் திட்டி அங்க அழுவாங்க. ஏதோ ஒண்ணு கண்ணுல தண்ணி வரணும், சில பேர் தண்ணியே வராது, சும்மானா அழுவாங்க. அது போல இன்னைக்கு ஆராதனை ஷோ காட்டுறதுக்கு அல்ல, தேவனுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவை மேம்படுத்துவதற்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அதற்காகத்தான் தேவன் ஒரு நாளை பரிசுத்தம் பண்ணினார். முதல் கட்டளையாய் கொடுக்கல. தேவனோடு கூட வேலை செய்யணும், தேவனோடு கூட எப்பொழுதும் அவரோடு கூட இணைந்து இருக்கணும். அதே போல ஒரு நாளை அவர் ஆசீர்வதித்தார், பரிசுத்தப்படுத்தினார். அத எகிப்தில் இவர்கள் 400 ஆண்டுகளுக்கு மேலாக கஷ்டப்படும் வரையிலும் அவர்களுக்கு அதை கற்பனையாகவோ கட்டளையாகவோ பிரமாணமாகவோ கொடுக்கல. இந்த கட்டளையும் பிரமாணமும் எப்ப கொடுத்தார் தெரியுமா? இவங்க வனாந்தரத்துல 40 ஆண்டுகள் அந்த வனாந்தரத்துல போகும்போது தான் மோசையின் மூலமாக அந்த கட்டளையை கொடுத்தார். ஏன்னா ஜனங்கள் எகிப்தில தேவனை ஆராதிக்கவில்லை. ஜனங்கள் எகிப்திலே என்ன செய்யல? ஆராதிக்கவில்லை, ஆராதிக்கவில்லை. ஆராதனை என்பதே இல்ல. அந்த அளவுக்கு வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. வேலை அவங்களை என்ன செய்தாங்களாம்? ஒடுக்கினார்கள். அப்புறம் என்ன செய்தாங்க? நெருக்கினார்கள். கொடுமையாய் வேலை வாங்கினார்கள், கொடுமையாய் வேலை வாங்கினார்கள். அதனால அவங்க தேவனை நோக்கி பார்த்து என்ன செய்தாங்க? ஜெபித்தார்கள். தேவனை நோக்கி பார்த்து அவர்கள் ஜெபித்தார்கள். தேவனை நோக்கி பார்த்து அவங்க ஜெபித்ததுனாலதான் நம்ம 3வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து வாசிங்க.
ம் எகிப்தியர் அவர்களை ஒடுக்குதலையும் கண்டேன். ம் நீ இஸ்ரவேல் புத்திரராகிய ம் என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி ம் பார்வோனிடத்திற்கு அனுப்புவேன் வா என்றார். ஆமென். அவர்கள் கூக்குரலை எகிப்தியர்கள் மத்தியிலே கர்த்தருடைய பிள்ளைகள் அவர்கள் அதிகமாய் நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு விடைவிடாமல் வேலை செய்யும்படியாக அவர்களை நெருக்கினதுனால ரெஸ்டே இல்லாத அவங்க கர்த்தரை ஆராதிக்கவே முடியல. கர்த்தரை ஆராதிக்கவே முடியல. ஆனாலும் அவங்க மனசெல்லாம் கதறுது, கூக்குரல் இடுறாங்க கர்த்தரை பார்த்து. எத்தனையோ பேர் இருக்காங்க, சொந்தம் இருக்காங்க, பந்தம் இருக்காங்க, யார் யாரோ இருக்காங்க, தலைவர்னு சொல்றவங்க எல்லாம் இருக்காங்க, கோத்திர பிதாக்கள் இருக்காங்க. ஆனா பிரயோஜனம் இல்லை. எல்லாருமே ஒடுக்கப்பட்டார்கள். எல்லாருமே ஒடுக்கப்பட்டார்கள். யோசேப்பை அறியாத ஒரு ராஜன் எழும்பின பொழுது நீங்க வாஸ்து பார்த்தா தெரியும். 1வது அதிகாரம் 8வது வசனத்தை, யோசேப்பை அறியாத 1வது அதிகாரம் 8வது வசனம். ஆமென். புதிய ராஜா, யோசேப்பை அறியாத புதிய ராஜா. கர்த்தருடைய பிள்ளைகளை, அவனுடைய ஞானத்தை, கர்த்தர் அவனை பயன்படுத்தின விதத்தை, அவனால் அந்த தேசம் பாதுகாக்கப்பட்டு பஞ்சத்திலிருந்து தப்பினதை, அவன் மூலமாக கர்த்தர் அந்த தேசத்தை ஆசீர்வதித்ததை அறியாத ஒரு ராஜன் எழும்பி, இவங்க என்ன நம்மளோடைய ஆசீர்வாதமா இருக்காங்க, கர்த்தருடைய பிள்ளைகள் மேல் கண்ணு எது மேல வருது, இவங்க என்ன நம்மளோட ஆசீர்வாதமா இருக்காங்க, நம்ம தேசத்தில் உள்ளவங்கள விட அதிகமா பழகி பெருகிட்டாங்களே, ஆக இவங்களை ஒடுக்கணும், இனிமே இவங்களை பிள்ளையே பெத்துக்க விடக்கூடாது, பிள்ளையே பெத்துக்க விடக்கூடாது, அதுவும் ஆண் பிள்ளைன்னு சொன்னா கொல்லணும், சந்ததியே இருக்கக்கூடாது, சந்ததியே இருக்கக்கூடாது என்ற இந்த ஆவி எகிப்தின் ஆவி, அந்த பிசாசின் ஆவி. ஆகவே அவர்களை ஒடுக்குறாங்க. எந்த பல விதத்துல ஒடுக்க அவங்க இன்னும் பழகி பெருகினாங்களாம். இன்னும் அவனுக்கு எரிச்சல், இன்னும் கோபம். ஆக விடைவிடாமல் வேலை வாங்கினாங்க. அவங்க கட்டின கோட்டைகள் எல்லாம் இன்னைக்கும் இருக்கு. இஸ்ரவேல் ஜனங்கள் ஒடுக்கப்பட்டு கட்டின கட்டடங்கள் எல்லாம் இன்னும் எகிப்துல இன்னும் இருக்கு. ஆனால் அவ்வளவு வேலை வாங்கினாங்க. அவ்வளவு தேவன் அதை பார்த்தார். தேவன் என்ன செய்தார்? அதை பார்த்தார். அவங்க கூப்பிடலை நான் கேட்டேன், ஆகவே நீ அவங்களை என்ன செய், மோசேயின் இடத்துல பேசுறார், நீ வாப்பா, நான் அவனை அனுப்புறேன், போதும், அவங்க பட்ட பாடெல்லாம் போதும், இனிமே அவங்களை நான் என்ன எப்படிப்பட்ட தேசத்துக்கு கொண்டு வர போறேன், பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்திற்கு அவர்களை கொண்டு சேர்க்க இறங்கினேன்னு சொல்றார். எங்க இறங்கினாரு? முச்செடியின் மத்தியிலே மோசையோடு பேசும்படியாக இறங்கின தேவன் தான் அதை சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா. நம் மத்தியிலும் அதே தேவன் தான் பரிசுத்த ஆவியாய் நம்மோடு கூட இடைப்பட்டவர், நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார், நமக்குள்ளே அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தால் நமக்கு ஆசீர்வாதம், ஆசீர்வாதம். இறங்கினவர் அவர்களுக்கு பிரமாணங்களை கொடுக்கிறார், கட்டளைகளை கொடுக்கிறார். அந்த பிரமாணங்கள் கட்டளைகளை எல்லாம் மோசே என்ன செய்தார்? அதை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பெற்று கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். இது எப்போது நடந்தது? இந்த ஓய்வு நாள் கட்டளை என்பது வனாந்தரத்திலே ஜனங்கள் எப்படி தங்களுடைய வாழ்க்கையை கட்டமைக்க வேண்டும் என்று தேவன் அவர்களுக்கு பிரமாணமாக எழுதி கொடுத்தார், கட்டளையாக எழுதி கொடுத்தார். அதுல ஒரு கட்டளை, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. யாத்திராகமம் 20:8 யாத்திராகமம் 20:8 ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக, 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகள் எல்லாம் நடப்பிப்பாயாக, 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள், அதிலே நீ ஆனாலும் உன் குமாரன் ஆனாலும் உன் குமாரத்தி ஆனாலும் உன் வேலைக்காரன் ஆனாலும் உன் வேலைக்காரி ஆனாலும் உன் மிருக ஜீவன் ஆனாலும் உன் வாசல்களில் இருக்கிற அந்நியன் ஆனாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். ஓய்வு நாள்னா என்ன? ரெஸ்ட். அன்னைக்கு ஆராதிக்கணும்னு கூட சொல்லல அவர். யாரா இருந்தாலும் அன்னைக்கு அவங்களுக்கு என்ன வேணும்? ஆடு மாடுகளுக்கு கூட என்ன வேணும்? ரெஸ்ட் வேணும்.
ஓய்வு வேணும். ஓய்வு நாள்னா இதுதான் அர்த்தம். ஓய்வு நாள்னா அன்னைக்கு கர்த்தரை ஆராதிக்கணும், அன்னைக்கு ஆராதிக்கலாம், மற்ற நாள்ல ஆராதிக்க விட, அப்படியெல்லாம் அன்னைக்கு ஒன்றும் சொல்லவே இல்லை. தேவனோடு எப்போ வேண்டும் என்றாலும் உறவாடலாம். ஆமென். அல்லேலூயா. ஆதாம் தேவனோடு ஓய்வு நாள்ல மட்டும்தானே உறவாடினாரு? இல்லையே. ஒவ்வொரு நாளும் தேவன் தினந்தோறும் என்ன செய்வாராம்? வருவாராம், ஆதாமோடு கூட பேசுவாராம், அவங்களும் பேசுவாங்க, 2 பேரும் விளையாடினாங்க, பேரெல்லாம் வச்சாங்க, என்னென்னமோ செய்தாங்க. அது அவங்க 2 பேருக்குள்ள நடந்த காரியங்கள். அது போல தேவன் நமக்கும் கூட, நம்மோடும் கூட இடைப்பட அவர் விரும்புகிறார். நாம தான் இடம் கொடுக்கிறது இல்லை. நம்ம கூட விளையாட விடுறாரு, விரும்புறாரு. அவர் நம்மோடு கூட பேச விரும்புறார், நமக்கு சில விஷயங்களை உணர்த்த விரும்புறார், சில காரியங்களை நமக்கு சொல்ல விரும்புறார். நாம கேட்கறது இல்லை. கேட்டாதானே. ஆமென். அல்லேலூயா. கேட்கணும். சாமுவேல் சின்ன வயசா இருந்தப்போ கூப்பிட்டாரா இல்லையா? சாமுவேல சின்ன வயசுதான். நான் நினைக்கிறேன் சுவாதியோட சின்ன வயசுதான். சின்ன வயசுதான். கூப்பிடுறார். அதுவும் எப்போ கூப்பிடுறார்? தூங்கிட்டு இருக்கும் போது கூப்பிடுறார். நம்மள தூக்கத்துல யாருன்னா எழுப்புனா என்ன வரும்? வரும். உங்களுக்கு வேற வேலை இல்லை, தூங்குற நேரத்துல தானே கூப்பிடுவீங்க. நடிகர் திலங்க சிவாஜியை தெரியுமா? தெரியுமா தெரியாதா? இந்த நம்ம மகாராஷ்டிரா பிள்ளைங்களுக்கு தெரியாது, தமிழ்நாட்டு பிள்ளைங்களுக்கு தெரியும். தெரியும்ல? ஆமா. அவர் பெரிய நடிகர், கோடி கோடியா சம்பாரிச்சார், அவருடைய வீடு கூட பெருசு. ஆனா அவர் சாவர காலத்துல ஒண்ணு சொல்லிட்டு போனார், யாரும் பெரிய வீடு கட்டாதீங்க. இந்த அனுபவம், பெரிய வீடு கட்டாதீங்க. ஏன்னா அவங்க வீடு பெரிய பெரிய வீடாம், பெரிய பெரிய ரூமா. இந்த ரூம்ல இருந்து அடுத்த ரூம் குரல் கொடுத்தா கூட கேட்காது. அதனால அவர் நோய் வாய்ப்பட்டிருந்த காலத்துல ஏதோ தேவைன்றதுக்காக கூப்பிட்டுருக்காரு, யாரும் கேட்கல. யார் காதலையும் அவர் குரல் கூப்பிட்டு கூப்பிட்டு யாரும் வராம பெரிய ரூம்ல அதையா செத்து. அதனால இருக்குதுன்னு பெருசா கட்டிட்டு யாரும் உதவி இல்லாம இருக்கிறத விட சின்ன வீடா இருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா இருங்க, கூப்பிடுற தூரத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்யுங்க, அப்படி வீட்டை அமைச்சுக்கங்கன்னு சொன்னார். ஏன் சொன்னார்? எதுக்கு சொன்னார்? அவருக்கு அந்த 7வது நாள் ஓய்வு எடுக்கணும்னு சொல்றாரு. அது எல்லாருக்குமே. ஆடு மாடுகளை கூட நம்ம ஏர் ஊட்ட கொண்டு போவோம். அந்த ஆடு மாடுகளுக்கு கூட என்ன செய்யணும்? 7வது நாள் ஒரு நாள் என்ன செய்யணும்? அதை என்ன செய்யக்கூடாது? வண்டி கட்டக்கூடாது, ஏர் பூட்டக்கூடாது, அதுங்களுக்கு ரெஸ்ட் கொடுக்கணும். உன் வேலைக்காரி, நாங்க ரெஸ்ட் எடுத்தோம், வேலைக்காரிக்கு ரெஸ்ட் கொடுக்க மாட்டோம் இல்ல, வேலைக்காரிக்கும் ரெஸ்ட் கொடுக்கணும், வேலைக்காரனுக்கும் ரெஸ்ட் கொடுக்கணும், அந்நியன் இருந்தா அவனுக்கும் ரெஸ்ட் கொடுக்கணும். ஒரு விஷயத்துக்காக பூமிக்கு தேவன் அனுப்பினார், வார்த்தையாகிய தேவன் அந்த வார்த்தையை என்ன செய்தாரு? பூமிக்கு அனுப்பினார். அது சில வேலையை செய்யணும். ஆமென். அல்லேலூயா. அந்த வேலையை செய்து முடிக்கிறவரெல்லாம் ஓய்வு நாள் என்பது இயேசுவுக்கு கிடையாது. புரியுதா இல்லையா? வேலை செஞ்சு முடிச்சாதான் ஓய்வு. பகல்ல படுக்கலாம், தப்பு இல்லை. முடிச்சுட்டா, வேலையை முடிச்சுட்டா கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கலாம், தப்பு இல்லை. கொஞ்ச நேரம் தான். நம்ம ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்க, 6 மணிக்கு மேல பின்னால தூங்கினா என்ன சொல்லுவாங்க? சூரியன் இல்ல, காலையில 6 மணி இல்ல, சாயந்தரம் 6 மணிக்கு பின்னாடி யாருன்னா தூங்குற மாதிரி இருந்தா என்ன செய்வாங்க? ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு. அப்படிதான் இருந்தா. அது கூட கொஞ்ச நேரம் எழுந்து கொஞ்சம் அப்படி இப்படி ஒலாவுன்னு சொல்லுவாங்க. எனக்கு கூட ஆபரேஷன் பண்ணியிருந்தப்போ எழுந்து ஒலாவ சொல்லுவாங்க டெய்லி. முடியாது, பலன் இல்லாதனால முடியாது. அதனால ஒரு முறை ஒரு நர்ஸ், அந்த நர்ஸ் வந்து பட்ட 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 பட்டன்னு முதுகுல அடிச்சுது. கெட் அப் கெட் அப் கெட் அப். வேலை செய்தால் ஓய்வு எடுக்க வேண்டும். இப்ப இயேசு ஓய்வு நாள் கட்டளை மீறினார் என்று குற்றம் சாட்டுகிறார்கள். இயேசு எதற்காக அனுப்பப்பட்டார்? பாவிகளை ரட்சி. எந்த பாவிய? நான் தான் பாவி. பவுல் அதான் சொல்லான், பாவிகளில் பிரதான பாவி நான். எப்படி? பாவிகளில் பிரதான பாவி. நம்முடைய சபையினுடைய ஸ்தாபகரும் காலம் சென்ற பரிசுத்தவான் சுந்தரமையா அவங்க காலையில் எழுந்தோன்னு அவனுடைய ஜபம் அதுதான், பாவியாகி என் மேல்
ஊரெல்லாம் அவரை பரிசுத்தவான்னு சொல்லுவாங்க. ஆனா அவர் என்ன தெரியுமா சொல்லுவாரு? பாவியாகி என் மேல் கிருபையாயிரும். ஆமே. நம்மை நாமே நிதானிக்க வேண்டும். நாம் நம்மில் பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களா இருப்போம்னு சொல்லிட்டு 1 யோவான்ல யோவான் எழுதிய வச்சிருக்கிறார். வாசித்து பாருங்களேன். 1 யோவான் 1வது அதிகாரம் 8. First John 1:8. வாசி. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. சத்தியம் நமக்குள் இராது. இப்ப இயேசுவை குறித்து ஒரு குற்றச்சாட்டு, ஓய்வு நாள் கட்டளையை மீறுகிறார். இயேசுவுக்கு அவர்தான் வார்த்தை, அவர்தான் தேவன், அவர்தான் தேவனுடைய குமாரனாயும் கடந்து வந்தார். எதற்காக அனுப்பப்பட்டாரோ அந்த நோக்கம் அவர் நிறைவேற்றும் வரையிலும் அவருக்கு ஓய்வு என்பது கிடையாது. எப்ப நிறைவேற்றினார் அவர்? சிலுவையில தான் அதை சொல்றார், எல்லாம் முடிந்தது. எப்ப சொல்றாரு? எங்க சொல்றாரு? சிலுவையில தான் சொல்றார், எல்லாம் முடிந்தது, எல்லாம் முடிந்தது. என்னுடைய கருத்தில் என்னுடைய ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன். அப்போ அவருக்கு ஓய்வான் பார்த்தா இல்லை. அப்போ ஓய்வான் பார்த்தா இல்லை. 3 நாள் கொண்டு போயிட்டு நாம நினைக்கிறோம் கல்லறையில வச்சுட்டாங்க, அவர் அப்படியே தான் இருந்தார் அப்படின்னு பார்த்தா இல்ல. வசனம் அப்படி சொல்லுதா? இல்ல. என்ன செய்தாராம்? அட 3ஆம் நாள் உயிர் தெரிந்ததை நான் கேட்கல. அங்க வச்சு இருக்கப்பட்ட அந்த 3 நாள்ல என்ன செய்தார்? ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருக்க. பிதாகிட்ட எங்க போனார்? என்ன செய்தார்? 3 நாட்கள் மத்தவங்க பார்வைக்கு அவர் கல்லறையில இருந்தார்னு இருக்கு. ஆனா உள்ளுக்குள்ள நடந்தது நமக்கு தெரியாது. ஆனால் வசனம் தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது. ஆவியானவர் அதை பேதுருக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். 1 பேதுரு 3வது அதிகாரம் 18, 19, 20, 21 வாசிங்க. கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோட காத்திருந்த போது கீழ்ப்படியாமல் போனவைகள். அந்த பேழையிலே சிலராகிய 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்திலே காக்கப்பட்டார்கள். அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றும் நன்மனசாட்சியின் உடன்படிக்கையாய் இருந்து இப்பொழுது நன்மையும் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது. நல்ல கவனிங்க. இந்த வசனம் 3வது நாள் உயிர் தெழுந்தார் என்றுதான் நமக்கு தெரியும். ஆனால் வசனம் சொல்கிறது, பேதுரு தனக்கு வெளிப்படுத்தப்பட்டதை அவர் சொல்லுகிறார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டார், ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். 3வது நாள் உயிர்ப்பிக்கப்பட்டார்னு சொல்லல. அந்த உயிர்ப்பிக்கப்பட்ட அந்த ஆவியினாலே அவர் என்ன செய்தாரா? அந்த ஆவியினாலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். எந்த காவலில் உள்ள? அதைத்தான் அங்க சொல்றாரு. அந்த ஆவிகள் எந்த காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார்? அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த பொழுது கீழ்ப்படியாமற் போனவைகள் அந்த பேழையிலே சிலராகி 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். எத்தனையோ கோடி இருந்தாங்க இல்லையா நோவாவின் தாத்தா நாட்கள்ல? நோவாவின் நாட்கள்ல உலகத்தை ஜலத்தால் அழிக்கும் பொழுது எவ்வளவு ஜனம் இருந்தாங்க? 8 பேர் தானே அதுல பாதுகாக்கப்பட்டாங்க. மத்தவங்க எல்லாம் என்ன ஆனாங்க? மரிச்சு போனாங்க.
ஆனா மரித்து போனாங்கன்னு தான் நமக்கு தெரியும். அந்த ஆவிகள் எல்லாம் ஒரு இடத்துல பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்குன்னு ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி தேவன் அந்த ஆவிகள் எல்லாம் நியாயத்தீர்ப்பு நாளுக்காக வைத்திருக்கிறார். நியாயத்தீர்ப்பு நாளுக்காக அவர்களை வைத்திருக்கிறார். இன்னைக்கு நிறைய பேர் நியாயத்தீர்ப்பு நாளுக்காக இலைப்பாரி கொண்டிருக்காங்க. அவங்களுக்கான அந்த இடத்துல வைக்கப்பட்டிருக்காங்க. அப்படிதான் நோவாவின் நாட்களிலே மரித்து போனவர்கள் ஆவிகளாக ஒரு இடத்துல இருக்காங்க. இப்ப இயேசு என்ன செய்யறாரு? இயேசு வந்தது எல்லாருக்காகவும், முன்னே இருந்த ஜனங்களுக்காகவும், பின்னே இருந்த ஜனங்களுக்காகவும், அப்போது இருந்த ஜனங்களுக்காகவும், இப்போது இருக்கிற ஜனங்களுக்காக, இன்னும் வரப்போகிற ஜனங்களுக்காகவும் தான் இயேசு பூமியிலே வார்த்தையாய் கடந்து. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இப்ப அந்த 3 நாட்களை இயேசு நாம நினைப்போம் 3 நாள் அப்படியே இருந்தார். ஆவி எங்க போச்சுன்னு தெரியல. ஆவி எங்க போச்சு? நாம செத்த ஆவி எங்க போவோம்? ரெஸ்டுக்கு போயிடும், ஓய்வுக்கு போயிடுது. இல்லை பாறுதல் நம்ம சொல்றோம். பீஸ் இன் ரெஸ்ட், RIPன்னு போட்டுறோம். பீஸ் இன் ரெஸ்ட். அது நமக்கு. ஆனா இயேசுக்கு அது அல்ல. இயேசுக்கு அது அல்ல. என்ன ஆனாரு? மாம்சத்துல கொலையுண்டு, பிதாவுடைய கருத்துல தன்னை ஆவியை ஒப்பு கொடுத்து, இப்ப அந்த மாம்சம் எங்க போச்சு? கல்லறைக்கு போயிடுச்சு. ஆனா ஆவி என்ன ஆகுறது? அந்த ஆவி இலைப்பாறுதலுக்கு போல, ஓய்வை தேடி போல, இயேசு மரித்த பின், சரீரத்துல மரித்த பின்பும் கூட அவருக்குள்ள இருந்த ஆவி ரெஸ்ட் எடுக்க, ரெஸ்ட் இன் பீஸுக்கு அது போகல. எங்க போச்சு? நோவாவின் காலத்திலே கீழ்ப்படியாமல் தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்து எவ்வளோ வருஷம் நோவா பிரசங்கித்து கொண்டே இருந்தாராம். மனம் திரும்புங்க, மனம் திரும்புங்க. கேட்கல. நோவாவை தான் பரியாசம் பண்ணாங்க, கேட்கவே இல்லை. அவங்க குடும்பத்தை மாத்திரம் கர்த்தர் காப்பாத்தினாரு. அவங்களை காப்பாத்தி அதுக்கப்புறம் பலிக்கு பெருக வைத்தார். அந்த அழிந்து போன அந்த நாட்களில் இருந்த அந்த ஆவிகள் எல்லாம் ஒரு இடத்துல இருந்தது இல்லையா, காவல் இல்ல. அந்த ஆவிகளுக்கு போயிட்டு இப்ப என்ன செய்யறாரு? இயேசு ஒரு தருணத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. அவங்களுக்கும் கூட இயேசு கடந்து வந்தார். எப்போ? நோவாவின் காலத்திலே கீழ்ப்படியாமல் மரித்து போன அவர்களுக்கும் கூட இயேசு கடந்து வந்தார் என்பதை இதன் மூலமாய் நாம் அறிந்து கொள்ளலாம். அவங்களுக்கு போயிட்டு என்ன செய்தாராம்? இயேசு பிரசங்கித்தார். என்ன பிரசங்கித்து இருப்பாரு? இயேசுனுடைய முதல் பிரசங்கம் என்ன? மலையா? மலை மேல ஏறணுமா? பிரசங்கத்தை கேட்டனா அவருடைய முதல் பிரசங்கம் என்ன? அப்பா சாமி கர்த்தாவே. எஸ், நோ நோ. அவருடைய முதல் பிரசங்கம், ஊழியத்திற்கு வந்து ஸ்நானப்பட்ட பிற்பாடு அவர் செய்த முதல் பிரசங்கம், நீங்க அவர் எங்க பிரசங்கம் பண்ணாருன்னு நான் கேட்கல. மலையில பண்ணாரா, கடல்ல பண்ணாரா, காட்டுல பண்ணாரா, வனாந்தர்? என்ன பிரசங்கம்? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் பக்கத்துல இருக்கு. சுவிசேஷமே நமக்கு தெரியல. நாமெல்லாம் இயேசுவின் பிள்ளை. யோவான் இல்ல இல்ல இல்ல. இயேசுவினுடைய முதல் பிரசங்கமே மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்பதுதான் இயேசுவினுடைய முதல் பிரசங்கம். இயேசுவினுடைய முதல் பிரசங்கம். அந்த முதல் பிரசங்கம் வாசித்து பாருங்க, உங்களுக்கு சந்தேகமா இருந்தா. மத்தேயு 4:17 வாசிங்க. Matthew 4:17. சீக்கிரம். 4:17, 4:17 மத்தேயு. அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். இயேசுனுடைய முதல் பிரசங்கமே அதுதான், மனம் திரும்புங்கள். இப்ப இந்த ஆவிகளுக்கும் போயிட்டு நோவா சொல்லி சொல்லி பார்த்தார், மனம் திரும்பல. ஆகவே இயேசு பாரு, கிருபையுள்ள தேவன், நம்முடைய தேவன் கிருபையுள்ள தேவன். இப்ப இந்த ஆவிகள் அடைக்கப்பட்டிருக்கிறது, காவலில வைக்கப்பட்டிருக்கிறது. இப்ப இயேசு அவங்க போறார். மத்தவங்க உலகத்துல பார்வைக்கு, மத்தவங்க எல்லாருடைய பார்வைக்கும் இயேசு 3 நாள் எங்க இருந்தாரு? பிரேதம் கல்லல இருந்தது உண்மைதான். ஆனா அதனுடைய ஆவி எங்க போச்சு? ரெஸ்டுக்கு போல. இப்ப நிறைய பேர் இன்னைக்கு பிரேதம் கல்லறையில இருக்கு, ஆனா அவங்க ஆவி எங்க போயிட்டு?
ரெஸ்டுக்கு போயிட்டு. ஆனால் இயேசுவனுடைய ஆவி ரெஸ்ட் எடுக்க போல, அது நேரம் அந்த காவலில் உள்ள ஆவிகளுக்கு போயிட்டு, கீழ்ப்படியாமல் போன அந்த ஆவிகள் இடத்துல போயிட்டு, மனம் திரும்பாம போன அந்த ஆவிகள் இடத்துல போயிட்டு பிரசங்கிக்கின்றார். என்ன பிரசங்கித்திருக்காரு? இப்பவாவது மனம் திரும்புங்க, ஒரு நல்ல தருணத்தை கொடுத்தார், இப்பவாவது மனம் திரும்ப. மனம் திரும்பினாங்களான்னு பார்த்தா கண்டிப்பா மனம் திரும்பினாங்க. அதுல ஒரு கூட்டணி இருக்கு. ஏன்னா இயேசு உயிர் தெழுந்த பிற்பாடு நிறைய கல்லறைகள் திறக்கப்பட்டதா, நிறைய பேர் அங்க எருசலேம்ல வெளியே காணப்பட்டாங்கன்னு வேத வசனம் சொல்லுது. நிறைய பேருக்கு அவங்கவுங்க சொந்தக்காரங்க காணப்பட்டாங்களாம், திடீர்னு தோன்றி. அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்கேயும் ஒரு கூட்டத்தை இயேசு ரட்சித்தார். அல்லேலூயா. இந்த வேலை முடியறதுக்காகத்தான் அந்த 3 நாள் அவருக்கு உலக பிரகாரமா அவர் 3 நாள் கல்லறையில இருந்தாருன்னு நம்ம பாக்குறோம். ஆனா இந்த வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னும் பூமியில இன்னும் அவர் செய்ய வேண்டிய வேலை. இன்னும் இயேசுவுக்கு ஓய்வு நாள் இல்லை, இப்பவும் இயேசு ஓய்ந்து இல்லை. அல்லேலூயா. அப்படி என்றால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் ஓய்வு நாள் என்பது இல்லை. அவங்க வேலை செய்துகிட்டே இருக்கணும். அவங்க இயேசு அதான் சொல்லிட்டு போனார், ஓய்ந்திருங்கன்னு சொல்லல. சீஷர்களை பார்த்து என்ன சொன்னாரு? போங்க. இயேசு என்ன சொன்னாரு? சீஷர்களை பார்த்து என்ன சொன்னாரு? என்ன கட்டளை கொடுத்தாரு சீஷர்களுக்கு? எப்படி அறிவிக்கணும்னு சொன்னாரு? போங்க. மத்தேயு 28வது அதிகாரம். பட்டுன்னு எடுத்துட வேணாமா வசனத்தை? ஒரு வசனத்தை சொல்லும் பொழுது உடனே வசனத்தை எடுத்துடணும். 28வது அதிகாரம் வாசிங்க. 19, 20 வாசிங்க. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளின் சீஷராக்கி ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய கர்த்தர் இயேசுவுக்கும் ஓய்வு நாள் இல்லை. இயேசுவும் பூமியில இருந்த போது ஓய்ந்தில்லை. இப்போது பரலோகத்துக்கு போய் அவர் என்ன செய்யல? அவர் சொன்னது போல உலகம் எங்கும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் ஆக்குறோமா? சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் அவர்களுக்கு ஞானம் கொடுங்க. நான் என்ன செய்யறேன்? நான் பூமியில நாம் இருக்கும் வரையில நமக்கு ஓய்வு கிடையாது. எதுல? வேலையில சொல்லல. இப்ப நான் கர்த்தருடைய காரியத்தை செய்வதில். உலக பிரகாரமான வேலை என்பது வேறு, கர்த்தருடைய வேலை என்பது வேறு. உலக பிரகாரமா நமக்கு ஓய்வு என்பது நம்ம கண்டினியூவா செய்துட்டு இல்லை. 24 மணி நேரமா வேலை செய்யற நாம நீ செய்யறோம் இல்ல. முதல்ல 8 மணி நேரம், 12 மணி நேரம். சில பேர் ஷிப்ட் 3 ஷிப்ட் 4 ஷிப்ட் செய்வாங்க. அது கதை வேற, அது அவங்களா செய்யறது இல்லையா? ஆனா ஒரு மனுஷனுக்கு பூமியில குறிக்கப்பட்டது 8 மணி நேரம் வேலை. இப்ப அது 12 மணி நேரமா கூட சில இடங்களில் நீடித்து இருக்கிறார். சில பேர் ஓவர் டைம் செய்வாங்க, அதுக்கு பணம் வரும், அதனால செய்வார். அதனால இப்பொழுது நமக்கு ஓய்வு நாள் என்பது இயேசு கை கொள்ளல. அதனால அவர் என்ன செய்தாங்க? கொலை செய்யணும்னு நினைச்சாங்க. இன்னைக்கு நம்மளை கொலை செய்யணும்னு நினைக்கலன்னா கூட நம்மளை கொலைகார பாவிங்களா நினைக்கிறாங்க. ஓய்வு நாள் இவங்களுக்கு கடைபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் சொல்லுது. கவனிங்க, இங்க கவனிங்க, இங்க கவனிங்க. அவங்கள விட்டுருங்க, இங்க கவனிங்க. ஒண்ணு பிடிச்சு அவங்கள அமைதியா வைங்க. கவனிங்க. இங்க வா, அம்மா கிட்ட வா. கம் திஸ் சைட். இல்லைன்னா உக்காந்து அப்பா கிட்ட உக்காந்து. சரி, அப்படியே அப்படியே சேர்த்து பிடிச்சுக்கோ. பஸ் அதுதான் முடிஞ்சிருச்சு. அப்போ ஓய்வு நாள் என்பது இயேசுவுக்கு இல்லை. ஓய்வு நாளை அவர்கள் தவறாய் பயன்படுத்த. அதனால என்ன நடந்தது? அதனால யாருக்கு நஷ்டம்? ஓய்வு நாளை நாங்க கடைபிடிக்கிறோம், அதனால இயேசுவை கொல்றோம் அப்படின்னு கொன்னவங்களுக்கு நஷ்டமா, கொல்லப்பட்டவருக்கு நஷ்டமா?
கொல்லப்பட்டவர் மறுபடியும் எழுந்துட்டார், ஆவியில உயிர்ப்பிக்கப்பட்டார். உயிர்ப்பிக்கப்பட்டு மறுபடியும் அதே வேலையை தான் செய்யறார். மறுபடியும் அதே வேலையை தான் செய்யறார். எந்த வேலையை அவர் பார்க்கவே இல்லை. சனிக்கிழமை ஓய்ந்திருந்தா பார்க்க போனா வெள்ளிக்கிழமை இருந்தாரு, சனிக்கிழமை ரெஸ்ட் எடுத்திருக்கணும், ஞாயிற்றுக்கிழமை தான் உயிர் தெரிந்திருக்கணும் இல்லையா? இல்லையே, அவர் அந்த நாள்லயும் போயிட்டு பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருந்தார். அந்த நாள்லயும் போயிட்டு பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். இன்னைக்கு இதெல்லாம் ஏத்துக்குவாங்க. ஆனா சில அந்த சடங்காச்சாரத்தை விடாத குரூப் இருக்கு. ஓய்வு நாள் ஓய்வு நாள் ஓய்வு நாள்னு சடங்காச்சாரம். அன்னைக்கு நாங்க அடுப்பு பத்த வைக்க மாட்டோம், பத்த வைக்காதே. கர்த்தர் சொல்லல. புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு கர்த்தர் சொல்லல. புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு, புதிய ஏற்பாட்டு சீஷர்களுக்கு கர்த்தர் சொல்லல. அவங்கள நியாயப்பிரமாணத்தின்படி ஆக்குங்கன்னு கர்த்தர் சொல்லல. அவங்கள சீஷர் ஆக்குங்கன்னு தான் சொன்னார். யாருக்கு சீஷர்கள்? இயேசுவுக்கு சீஷர்கள். அல்லேலூயா. இயேசுவுக்கு ஓய்வு நாள் இல்ல, இப்பவும் இல்ல, இப்ப அவர் ஓய்ந்தில்ல. ஓய்வு நாள் இனிதான் வரப்போகிறது. அது ரம்யமான ஆண்டு. ஒரு நாள் 1000 வருஷம் போலமோ, 1000 வருஷம் ஒரு நாள் போலமோ யாருடைய பார்வையில இருக்கு? தேவனுடைய பார்வையில இருக்கு. அப்படின்னும் பொழுது 6 நாள், அந்த 6 ஆண்டுகள் அல்லது 6000 வருடங்கள், ஏதோ ஒரு கணக்கு. அந்த 6 ஆண்டோ 60 ஆண்டோ 6000 ஆண்டோ 60 கோடி ஆண்டோ நமக்கு தெரியாது. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் நம்ம கணக்கு தான். நம்ம கணக்கு அவர் கணக்கு ஒண்ணு இல்லை. நம்முடைய நினைவுகள் அவருடைய நினைவுகள் அல்ல. இன்னைக்கு எவ்வளவுதான் கணக்கு போட்டு காரியத்தை செய்தாலும் அவர் நினைப்பது தான் நடக்கும். வசனம் சொல்லுகிறது, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தம் பண்ணப்படும், ஜெயமோ கர்த்தரால் மட்டும்தான் வரும், குதிரையினால வராது. ஜெயத்தை அவர் கொடுத்தால் தான் வரும். குதிரை மேல வரவனுக்கு சாதாரணமா நிக்கிறவன் அடிச்சுட்டு போயிட்டே இருப்பான். ஜெயத்தை கொடுக்கிறவர் கர்த்தர். கோலியாத் ஃபுல்லா கவசத்தால மறைச்சுக்கிட்டு, பெரிய பட்டயத்தை எடுத்துக்கிட்டு, ஈட்டி எடுத்துக்கிட்டு, அவனுக்கு முன்னால பெருசா கேடகம் பிடிச்சுக்கிட்டு ஒருத்தன் வந்தான். என்ன ஆனது? தாவீது அதெல்லாத்தையும் போட்டுனா போனா, சாதாரண ஆடு நிக்கிற அங்க வர நரிகளை, ஓநாய்களை, சிங்கத்தை விரட்டுற மாதிரி ஹாய் 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 ட்ரூ ட்ரூன்ற மாதிரி ஒரே ஒரு கல் எடுத்து பேசினா முடிஞ்சு பேசிக்காது. ஜெயமோ கர்த்தரால் வரும், மனுஷனால் அல்ல, பலத்தால் அல்ல. அப்போ ஓய்வு நாள் என்பதை குறித்து இயேசுவை குற்றப்படுத்தினவர்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள். இயேசு இன்றைக்கும் அவர் ஓய்ந்தில்லை. கல்லறையில இருந்த போதும் ஓய்ந்தில்லை. அதுக்கப்புறம் 40 நாள் தரிசனம் ஆனாரு சீஷர்களுக்கு. 40 நாள் இங்க இருந்தாரு இல்லையா? அன்னைக்கு எப்பயாவது சீஷர்கிட்ட சொன்னாரா ஓய்வு நாள் ஓய்ந்திருங்கப்பான்னு? இல்ல இல்ல. 40 நாளும் வேலை செஞ்சு மறுபடியும் அவங்கள திடப்படுத்தி அவங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்துட்டு அவங்கள பலப்படுத்தி அதுக்கப்புறம் அனுப்பினார். அதுக்கப்புறம் போயிட்டு காத்திருக்கதான் சொன்னார். ஓய்வு நாள்ல காத்திரு, அன்னைக்குதான் ஆவியானவர் வந்து இறங்குவார்னு சொல்லல. காத்திருன்னு சொன்னாரு. இவங்க காத்திருந்தாங்க. 1 நாள் 2 நாள் 3 நாள் 4 நாள் 5 நாள் 6 நாள் 7 நாள் ஆச்சு. இன்னைக்கு ஓய்வு நாள் ஆச்சு, ஏன் ஆவியானவர் வரல? வரமாட்டார். நமக்கு ஓய்வு நாள் இல்லை. 8 நாள் 9ஆவது நாள் 10ஆவது நாள் வந்துட்டார். பெந்தேகோஸ்தே என்ன நாள்? பெந்தேகோஸ்தே என்ன நாள்னு சொன்னா ஏதோ அது ஒரு நாள்னு நினைச்சுக்காது. 50ஆவது நாள், இயேசு உயிர் தெழுந்த 50ஆவது நாள். 50ஆவது நாள் தான் பெந்தேகோஸ்தே நாள் என்று பேர். நம்ம செத்து போனவங்களுக்கு காரியம்னு சொல்றோம் இல்லையா? எத்தனையாவது நாள்? 3ஆவது நாள் பால், 16ஆவது நாள் காரியம், அப்புறம் கசப்பு தலை. அதுவெல்லாம் குளிக்கவே மாட்டாங்க, கறி மீன் சாப்பிட மாட்டாங்க, எண்ணெய் தேய்க்க மாட்டாங்க, பலகாரம் சுட மாட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு மொத்தமா அன்னைக்கு தலையை முழுவிட்டு, போதண்டா இவ்வளவு நாள் நாங்க பண்ணது அப்படின்னு தலையை முழுவிட்டு எல்லாத்தையும் சேர்த்துக்குவாங்க. அன்னைக்கு எல்லாம் இருக்கும். கறி இருக்கும், மீன் இருக்கும், முட்டை இருக்கும், கருவாடு இருக்கும், வேற எல்லாம் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஒரு பெரிய படையிலே போடுவாங்க. உயிரா இருக்கும்போது அவ்வளவு குடிச்சே இருக்க மாட்டாங்க. ஆனா அப்ப படையில போட்டு இவங்க சாப்பிடுவாங்க. அவர் சாப்பிட போறது. தண்ணி வாங்கி வைக்கிறவங்க இருக்காங்க, சுருட்டு வாங்கி வைக்கிறவங்க இருக்காங்க, பீடி வாங்கி வைக்கிறவங்க இருக்காங்க, இன்னும் 10 வச்சு வைக்கிறவங்களே இருக்காங்க. அதுதான் சொல்றேன். நான் சில பேர் போயிருக்கேன், பார்த்திருக்கேன். கல்லறையில போயிட்டு அங்க சிகரெட்டை கொளுத்தி வச்சுட்டு வருவாங்க. அவர் பிடிக்கட்டும்பா, இருக்கும் போதே வேணான்னு சொல்லி தானே போனாரு. அதனால தானே போனாரு.
புடிச்சுதானே போனாரு. அங்க போய் அந்த தலைமாட்டில என்ன செய்வாங்க, சாராயத்தை ஊத்துவாங்க. அவருக்கு ரொம்ப பிடிக்கும், ரம்முன்னு ஊத்துவாங்க. அவருக்கு சுருட்டு தான் பிடிக்கும். இப்ப ஜாஸ்தி சுருட்டெல்லாம், அப்பெல்லாம் சுருட்டு பிடிக்கிறவங்க இருக்காங்க. சுருட்டு தான் பிடிக்கணும், பத்த வச்சு வைப்பாங்க, அது பாட்டுன்னு கண்டுக்குனே இருக்கும். ஓ பிடிக்கிறாரு பிடிக்கிறாருன்னு சொல்லுவாங்க. கொளுத்துனா இப்ப கூட ஊதுவத்தி கொளுத்துனா தெரியலையா, முக வருதா இல்லையா, அது யாருன்னா பிடிக்கிறாங்க. கொசுவுக்கு கொளுத்தி வைக்கிறோம் அந்த என்ன வத்தி, சாம்பிராணி வத்தி, புகைதான் இல்லையா, யாரெல்லாம் வந்து பிடிக்கிறாங்க. அப்படியெல்லாம் நினைச்சுக்குவாங்க. அதெல்லாம் மாயை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ யாரும் இயேசுவை குற்றப்படுத்த நம்மளும் குற்றப்படுத்தினால் நாம் அதை கண்டு கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று. நாம் நமக்கு கொடுக்கப்பட்ட நாளிலே கர்த்தருக்கென்று நாம் என்ன செய்கிறோம் என்பதைத்தான் நாம் அறிந்து நாம் செயல்பட வேண்டும். சகல ஜாதிகளை சீஷராக்கனா போய் சீஷராக்கணும். அல்லேலூயா. ஆடுகள் குட்டி போடணுமா வேண்டாமா? போட்டாதான் நல்ல ஆடு. போடலன்னா என்ன செய்வாங்க, எங்க அனுப்பிடுவாங்க? ஆமா, குட்டி போடாத ஆடெல்லாம் கொழுப்பு ஜாஸ்தி ஆகி போச்சுன்னுட்டு கசாப் கடைக்கு அனுப்பிடுவாங்க. தெரியுமா? கர்த்தருக்கு நம்ம கனி கொடுக்கலன்னா, ஆத்துமாக்கள் ஆதாயம் செய்யலன்னா அவரும் அதைத்தான் கசாப் கடைக்கு அனுப்ப மாட்டார், வேற இடத்துக்கு அனுப்பிடுவார். அவர் வரும்பொழுது கனி கொடுக்கும். அவர் வரும்போது பசியோட வந்தார், அத்தி மரத்துல பழத்தை தேடினாரு, இல்ல. இனி ஒரு காலம் உன்னிடத்துல என்ன வேண்டாம், கனியே வேண்டாம். சாப்பிடுற நேரத்துக்கு கொடுக்கலன்னு சொன்னா அப்புறம் எதுக்குன்றது வேற ஒண்ணு சபிக்கலாம் சொல்லி, இனி உன்னிலே கனி உண்டாகாது இருப்பாயாக. சாபம் அது, இனி கனி. ஆனா அது டோட்டலா செத்து போச்சுங்க. அந்த வார்த்தையை கேட்டு வேர்ல இருந்து, அதுவும் எவ்வளவு நாள் பொறுத்து, உடனே அவங்க போயிட்டு திரும்பி ரிட்டர்ன் வரும்போதே பார்த்தா பட்டு போச்சு மாதிரி. நான் கூட 2 நாள் பூனா போயிருந்தேன். வந்து பார்த்தேன் செடிங்கெல்லாம் தொங்கி போயிருக்கு. செடிங்கெல்லாம் தலையை தாழ்த்தி தொங்கி போயிட்டு இருக்கு. பார்த்தா தண்ணி இல்லை. தண்ணி வந்து அதுக்கப்புறம் ஊத்துனதுக்கு அப்புறம் எல்லாம் நிமிர்ந்துருச்சு. மழை பெய்யுதுன்னு விட்டுருப்பாங்க, ஆனா அது உள்ள வரல. மழை தண்ணி எல்லாம் தொங்கி போயிட்டு இருந்துச்சு. பார்க்கும்போது பரிதாபமா இருந்துச்சு. ஒரு நேரம் சாப்பிடலனாலே அப்படி போயிடுறோமே. 2-3 நாள தண்ணி இல்லைன்னா என்ன ஆயிருக்கும். இப்ப பாருங்க, போயிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷா சந்தோஷமா இருக்கு. அதுங்களுக்கும் உணர்வு உண்டு, உயிர் உண்டு என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த நான் வெஜிடேரியன் எல்லாம் சொல்லுவாங்க, நீங்க கொல்றீங்க. அவங்க மாத்திரம் கொல்லாமல சாப்பிடுறாங்க. கீரைக்கு உயிர் இல்லையா? கத்திரிக்காய்க்குள்ள உயிர் இல்லையா? மாம்பழத்துக்குள்ள உயிர் இல்லையா? எல்லாத்துலயும் உயிர் இருக்கு. ஒரு உயிரை கொண்டு ஒரு உயிரை சாப்பிடுற மாதிரி தான் சர்க்கிள் இருக்கு. நம்ம கொஞ்சம் வேற மாதிரி சாப்பிடுறோம், அவங்க கொஞ்சம் வேற மாதிரி சாப்பிடுறாங்க. அதுனா உயிர் இல்லாத அவங்க சாப்பிட்டாங்கன்னா அவங்களால வாழவே முடியாது. அவங்க இன்னும் ஜீவகாருண்யம் மாதிரியும் நம்ம வந்து ஜீவனெல்லாம் கொல்றவங்க மாதிரியும் சொல்லுவாங்க. இல்ல, கேரட்ல உயிர் இல்ல, இல்ல பருப்புல உயிர் இல்ல, இருக்கு. அடுத்த ஜெனரேஷனே அது பருப்பெல்லாம் போட்டா முளைக்கும், கோதுமை எல்லாம் போட்டா முளைக்கும். முளைக்குமா முளைக்காதா? அதெல்லாம் சாப்பிடுறோம்ல, பல்சஸ் நல்லா சாப்பிடலான்னு சாப்பிடுறோம்ல. அப்ப அது உயிராவதுக்கு முன்னாடி அதுல உயிர் இருக்கிறதுனால தான் சாப்பிடுறோம், உயிரா இருக்கும். இதை புரிந்து கொள்வது. ஆகவே உலகம் பல காரியங்களை சொல்லும், நமக்கு வேதமே முக்கியம். ஆமென். வேத பிரமாணம் தான் நமக்கு முக்கியம். ஆகவே நாம பார்க்கிறோம், இனி அவரை என்ன செய்தாங்க, அவர் என்ன செய்தாங்க, குற்றப்படுத்தினார்கள். ஆமென். எங்க வாசித்தோம்? யோவான் 5:18. அடுத்து ஓய்வு நாளை குறித்து குற்றப்படுத்தினாங்க. அடுத்து எதை குறித்து குற்றப்படுத்தினாங்க? எதை குறித்து? தேவனுடைய தம்முடைய சொந்த பிதா என்று தேவன் சொல்லி தம்மை தேவனுக்கு சமானமாக்கினபடினாலே அவரை கொல்ல வகை தேடினார்கள். இது எப்படி அநியாயமாகும்?
அப்ப அவங்க எல்லாம் அவங்களும் தேவனுடைய பிள்ளைகள் தான் சொல்லிக்குவாங்க. ஆனா என்ன கிடையாது, ஒட்டுறவே இல்லாம இருந்தாங்க. யாரோட? தேவனோட. சில பேர் உலகத்திலயும் இருக்காங்கல்ல, அப்பா அம்மான்னு சொல்லிக்குவாங்க, ஆனா அப்பா அம்மா கூட என்ன இருக்காது, ஒட்டுறவே இருக்காது. கொண்டு போய் முதியோர் நேரத்துல கூட சேர்த்துட்டு இருப்பாங்க, ஒட்டுறவே இருக்காது. அண்ணன் தம்பிங்க இருப்பாங்க, உறவு முறை சரியா இருக்காது. அக்கா தங்கச்சிங்க இருப்பாங்க, என்ன இருக்காது, உறவு முறை சரி இருக்காது. மாமா மச்சாங்க இருப்பாங்க, உறவு முறை சரி இருக்காது. மாமியார் மருமகள் இருப்பாங்க, உறவு முறை எப்படி இருக்கும், ஏதோ ஒரு விரிசல் இருந்துகிட்டே இருக்கும். அப்படிதான் இந்த யூதர்கள், பரிசேயர்கள், சதிசேயர்கள், இஸ்ரவேலின் அந்த 12 கூட்டமும் இப்படிதான் தேவனோடு இருந்தாங்க. தேவனுடைய, நாங்க தேவனைத்தான் ஆராதிக்கிறோம், தேவன், ஆனா தேவனுடைய கட்டளையின்படிதான் ஓய்வு நாள்ல நாங்க எல்லாத்தையும் செய்யறோம், கொள்றோம், கடைக்குள் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஒருத்த வந்து தேவாலயத்துல வந்து ஜெபம் பண்ணானே, எப்படி ஜெபம் பண்ணா பரிசேயன் வந்து, எப்படி ஜெபம் பண்ணா, என்னெல்லாம் சீக்கிரம் எப்படி ஜெபம் பண்ணா, வாசிங்க. லூக்கா 18, 10, 11, 12 வாசிங்க. 13 வரல வாசிங்க, சீக்கிரமா வாசிங்க. Luke 18, 10 to 13. போனார்கள். பரிசேயன் நின்று வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுத்து துணியாமல் தன் மார்பிலே அடித்துக் கொண்டு, தேவனே, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்றான். ஆமென். அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று நாம பார்க்கிறோம். பரிசேயன் வந்து அவங்க உண்மைதான், அவன் சொன்னது பொய் இல்லை, அவன் சொன்னது பொய் இல்லை. நான் எப்படி இருக்கிறேன், நான் ரொம்ப சுத்தமா இருக்கேன், நான் ரொம்ப பரிசுத்தமா இருக்கேன், நான் பரிகாரன் இல்லை, பரிகாரர் இல்லை, அநியாயக்காரன், அநியாயம் யாருக்கும் செய்யல. பரிகாரர்னா என்ன அர்த்தம், லஞ்சம் வாங்கறது, கையூட்டு, லஞ்சம் வாங்கறது, கரப்ஷன் இல்லை, நான் யாருக்கு அநியாயம் செய்யல, உபச்சாரம் செய்யல. அது அந்த மனுஷன் போல ஆயக்காரன், அவர் டாக்ஸ் கலெக்டர். அவர் ஆயக்காரன்னா யாரு, டாக்ஸ் கலெக்டர். அவர் சம்பளத்துக்கு மேல கிம்பளமா வாங்குவார். அந்த மாதிரி என்ன நான் இல்லை. அதை விட நான் இன்னும் வாரத்துல 2 தடவை நான் என்ன செய்யறேன், ஃபாஸ்டிங் போடுறேன். அதுக்கப்புறம் என் சம்பாத்தியம் எனக்கு என்னெல்லாம் வருதோ எல்லாத்துலயும் நான் என்ன செய்யறேன், தசமபாகம் செலுத்துகிறேன் என்று ஜெபம் பண்ணினான். அவன் சொன்னது எதுவுமே பொய் இல்லைங்க, உண்மைதான். அதே போல இந்த ஆயக்காரன் தூரத்துல நின்று தன் கண்களை வானத்துக்கு நேராக ஏறெடுக்க துணியாமல் அவன் தன் மார்பிலே அடித்துக் கொண்டு, தேவனே, பாவியாகி என் மேல் கிருபையாயிரும். டாக்ஸ் கலெக்டர் இன்னைக்கு யார் லஞ்சம் வாங்குறேன்னு ஒத்துக்கிறாங்க? அவங்க வேலை செஞ்சு கொடுத்து அவங்க கொடுத்துட்டு பண்ணாங்க, கிஃப்ட் கொடுத்தாங்க அப்படின்னு தானே சொல்றாங்க. அவங்க வேலையை நான் சீக்கிரமா செஞ்சு கொடுத்தேன், அதனால அவங்க எனக்கு கொஞ்சம் டிப்ஸ் கொடுத்தாங்க. டிப்ஸ் எங்க இருந்து ஆரம்பிக்குது, ஹோட்டல்ல இருந்தே ஆரம்பிக்குது இல்லையா? அது எதிர்பார்க்கவும் செய்யறாங்க, கொடுக்கலன்னா திட்டமும் செய்யறாங்க. கொடுக்கலன்னா நம்மளுக்கும் கௌரவ குறைச்சலாகவும் இருக்கு சில நேரத்துல. அதுவும் கொடுக்கும்போது கொஞ்சம் ஜாஸ்தி அமௌண்ட் கொடுக்கலன்னா அவன் ஒரு மாதிரி பார்ப்பான், அதுவும் கௌரவ குறைச்சல். அதனால என்ன பண்றது, சாப்பிட்றதுக்கு மேல பில்லுக்கு மேல கொஞ்சம் வேற பில்லும் கொடுக்க வேண்டியது. இவர் இப்படி எல்லாம் சொல்றார் பரிசேயன். ஆனா அந்த ஆயக்காரன் பாவியாக என் மேல் கிருபையாயிரம் என்று மட்டும் தான் சொன்னான். தேவன் அந்த ஜெபத்தை ஏற்றுக்கொண்டார், இந்த ஜெபத்தை ஏற்றுக்கொண்டார். செய்ததெல்லாம் சரி, ஆனால் அதனால யாருக்கு லாபம்? அவர் நியாயமா இருந்ததுனால கர்த்தருக்கு லாபமா? லஞ்சம் வாங்காததுனால கர்த்தருக்கு லாபமா? விபச்சாரம் செய்யாதனால கர்த்தருக்கு லாபமா? தசமபாகம் கொடுத்ததுனால கர்த்தருக்கு லாபமா?
எல்லாமே நமக்கு தான் ஆசீர்வாதம். பாவம் செய்யாத இருந்தா பரலோகம் நமக்கு உண்டு இல்லையா? பாவம் செய்தா நரலோகம் நமக்கு உண்டு. எது வேணும்னு தேர்ந்தெடுத்து நம்ம செய்யணும். அந்த அந்த உரிமையை கூட, அந்த சுதந்திரத்தை கூட கர்த்தர் நமக்கு தான் கொடுத்திருக்கிறார். எது வேணா, 2 வழி இருக்கு, எது வேணாலும் தெரிஞ்சுக்க. நான் வலுக்கட்டாயப்படுத்தல, கட்டாயப்படுத்தல. மனம் திரும்பினா பரலோக ராஜ்யம், மனம் திரும்பலன்னா நரலோக ராஜ்யம். எது வேணுமோ உங்க சாய்ஸ். நாம் தேர்ந்தெடுத்துக் கொள்வது. நாம தேர்ந்தெடுத்துட்டு எல்லாம் அவனுக்காகத்தான், அவனுக்காகத்தான், அவனுக்காக, அவருக்காக வாழ்கிறேன்னு சொல்லலாம், தப்பில்லை. உமக்காகத்தான் நான் வாழ்கிறேன், உண்மைதான் நான் நேசிக்கிறேன். அதுவும் கூட எதற்காக நம்ம வாழணும்? அவருக்காக. வாழலன்னா பரலோகம் போக முடியாது. எல்லாத்துலயும் நமக்கு அட்வான்டேஜ் தான், அவருக்கு ஒண்ணும் இல்லை, அவருக்கு ஒண்ணும் இல்லை. ஆனால் துக்கப்படுவார். ஐயோ என் பிள்ளை, என் மகள் இப்படி போகிறானே, இப்படி போகிறாள், வழி மாறி போகிறது. அப்போ அவருடைய பிள்ளைகள் நாம், அவருடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும்னா, தாழ்மையை தரித்து கொண்டு அவரை மாத்திரம் சார்ந்து கொண்டு அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். நாம் அதிகமா சொந்தம் கொண்டாடலாம், தப்பே இல்லை. இந்த பூமியில வேற யாரும் இப்படி சொன்னதே இல்லை. என்னை போல உன்னை நான் நேசிக்கிறேன்னு சொன்னவங்க யாராவது இருக்காங்களா? இல்ல அவரை போல நம்மளை உருவாக்குனவங்க யாராவது இந்த பூமியில இருக்காங்கன்னு சொல்லப்படுதா? எந்த புத்தகத்திலும் அப்படி எழுதப்படவில்லை. நம்முடைய வேதத்திலே மாத்திரம்தான் எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய சாயலிலே நம்மை உருவாக்கினார், நாம் அவருக்கு சொந்தக்காரர். அவருடைய ஆவியை பெற்றவர்கள், நாம் அவருக்கு சொந்தக்காரர்கள். அந்த ஆவியின் மூலமாய் நமக்கு ஒரு ஜீவ ஆத்மாவை கொடுத்திருக்கிறார், அதுவும் அவருக்கு சொந்தமானது. இந்த ஆவி ஆத்மா சரீரம் முழுக்க அவருடையது, அவருடைய சாயல். அவருக்காகவே நாம் வாழ வேண்டும். அப்படித்தான் இயேசு அதை சொன்னார். அவர் என்னுடைய பிதா, அவர் உண்மையதானே சொன்னாரு. அங்கிருந்து தான் நான் வந்திருக்கேன், அவருடைய வாயிலிருந்து வார்த்தையாகத்தான் நான் வந்திருக்கேன். இது மத்தவங்களுக்கு தெரியாது. இவங்களும் சொல்றாங்க அவர் தான் எங்களுக்கு பிதான்ட்டு. ஆனா இவங்க சொல்றதுக்கு இயேசு சொல்றதுக்கு வித்தியாசம் இருந்துச்சு. அவர் சொன்னார், அவர் என் சொந்த பிதா. ஆனா அவங்க என்ன சொன்னாங்க? இவன் யோசேப்பின் குமாரன் இல்லையா, மரியாளினுடைய தாயார் இல்லையா, சகோதர சகோதரன் நம்ம மத்தியில இருக்காங்க இல்லையா? ஏசு என்ன சொன்னார்? ஒரு முறை ஏசு அவருடைய சீஷர்களோடு கூட பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவருடைய தாயாரும் சகோதரர்கள் எல்லாம் வராங்க அவரை பார்க்கறதுக்கு. அப்ப போய் ஒருத்தர் சொல்றாங்க, உங்களுடைய தாயாரும் உங்களுடைய சகோதரர்களும் காண வேண்டும் என்று கீழே வெயிட் பண்றாங்க. அவர் உடனே சொல்றாங்க, என் தாயார் யார், என் சகோதரர்கள் யார்? இதோ எனக்கு முன்பதாக உட்கார்ந்து இருக்கிற சீஷர்களை பார்த்து அவருடைய வார்த்தைகளை கேட்டு பார்த்து, இவர்கள் தான் எனக்கு தாயும் சகோதரர்களும் சகோதரிகளுமாய் இருக்கிறார். யார் ஒருவன் தேவனுடைய சித்தத்தின் பயிரை செய்கிறான்னு அவங்கதான் எனக்கு தாயும் சகோதரர்களும் சகோதரி. அப்ப தேவ சித்தத்திற்கு புறம்பாய் போகிறவர்களை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அது தாயாயிருந்தாலும் சரி, சகோதரர்களாயிருந்தாலும் சரி, ஏற்றுக்கொள்ள. அதற்காக கைவிடவும் இல்லை தாயை. இந்த பூமியிலே தன்னை கற்பத்திலே தாங்கின அந்த தாயை கடைசியில என்ன செய்யல? கைவிடவும் இல்லை. அதே நேரத்துல ஆவியிலே, ஆவிக்குரிய ஜீவியத்திற்கும் மாம்சத்திற்குரிய ஜீவியத்திற்கும் வித்தியாசம் இருக்கு, வித்தியாசம் இருக்கு. அப்போ அவருக்கு தெரியும், 12 வயசுலயே தெரிஞ்சுக்கிட்டார், நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்க வேண்டும், என் பிதாவின் வேலையை செய்யதான் நான் வந்திருக்கிறேன். எப்ப தெரிஞ்சுக்கிட்டாரு? 12 வயதிலே தெரிஞ்சுக்கிட்டார். நமக்கு இவ்வளவு வயசாயும் நமக்கு தெரிய மாட்டேங்குது, நமக்கு எதுக்கு வந்திருக்கிறோம், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், என்ன செய்யறோம், யாருக்காக வாழறோம் தெரியல. தெரியாதனாலதான் பல சங்கடங்கள், பல பிரச்சனைகள். இன்னும் கர்த்தருக்கு நாம் கனி கொடுக்க முடியாமல், கர்த்தருக்கு ஆதாயம் செய்ய முடியாமல், கர்த்தருக்காக ஆத்மாக்கள் ஆதாயம் செய்ய முடியாமல் நம்ம காணப்படும். ஆடுகள் குட்டி போடணும் இல்லையா? குட்டி போடலன்னா கசாப்பு எடுத்து போயிடும். நாமும் அப்படித்தான். நாம் எல்லாம் அவர் மந்தையினுடைய ஆடுகள். அவர் நமக்கு மேய்ச்சலை கொடுக்கிறார். கொடுக்கிறாரா இல்லையா? என்ன மேய்ச்சல்? புல்லு, வைக்கோல், புண்ணாக்கு, தவிடு, இதா இல்ல நல்ல சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, எக் பிரியாணி, மஷ்ரூம் பிரியாணி, இதெல்லாமா அது தான் கொடுக்குறாரு. அது நமக்கு தேவைன்னு அவருக்கு தெரியும் இல்லையா? எப்ப எப்படி கொடுக்கணுமோ கொடுக்குற, வடை பாயாசத்தோட கொடுக்கணும் கொடுப்பாரு. ஆனா அதை விட நமக்கு கொடுக்கக்கூடிய அவருடைய உணவு, அந்த ஆன்மீக உணவு, ஆத்மாவுக்கான அந்த உணவு, அந்த நல்ல மேய்ச்சல் எத்தனையோ பேருக்கு கிடைக்கலங்க. உங்களுக்கு கிடைக்கிற இந்த நல்ல மேய்ச்சல் எத்தனையோ பேருக்கு கிடைக்கல.
ஆவலா இருக்காங்க, எங்களுக்கு இப்படி கிடைக்கலையே அப்படின்னு. என் கேட்க சொல்லுகிறவர்களும் உண்டு. இப்படிப்பட்ட செய்திகள் எனக்கு கிடைக்கலையே, இப்படிப்பட்ட வார்த்தைகள் எங்களுக்கு கிடைக்கலையே, இப்படிப்பட்ட வெளிப்பாடுகள் எங்களுக்கு கிடைக்கலையே, எங்களுக்கு சாபத்தை போட்டு 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 எங்களை வேற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்களே, ஒரு பயத்திலேயே எங்களை வச்சுக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னுட்டு நிறைய பேருக்கு கிடைக்கல. நமக்கு கொடுத்து இருக்கிறாருன்னு சொன்னா அவருடைய கிருபை. அல்லேலூயா. அந்த கிருபைக்காக எப்போதும் நன்றி சொல்லி அதை நாம் பெற்றுக்கொண்டது வளர வேண்டும். வளர்ச்சி அடைந்து வளர்ச்சி அடைந்து வளர்ச்சி அடைந்து அவருக்காய் கனி கொடுக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அந்த கனி கொடுக்கக்கூடிய காரியத்தை இயேசு செய்தார். 12 வயசுலயே ஆரம்பிச்சுட்டார். அதுக்கப்புறம் 30 வயசு வரலாம் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து காரியங்களை செய்தார். அதுக்கப்புறம் 3.5 ஆண்டுகள் பிதாவினுடைய வேலையை செய்து அதை பூமியில முடிக்க வேண்டியதை முடித்து, அதுக்கப்புறம் போய் கல்லறையில இருந்து அந்த ஆவிகளுக்குள்ள போய் செய்ய வேண்டிய காரியங்களை முடித்து, அதுக்கப்புறம் திரும்ப வெளியே வந்து ரெஸ்டே இல்லை எங்கேயும் இருக்கு. அதுக்கப்புறம் திரும்ப 40 நாள் சீஷர்களோடு அவளை பலப்படுத்தி, அதுக்கப்புறம் மறுபடியும் இப்ப எங்க போயிட்டாரு? பரலோகத்துக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுத்திருக்காருன்னு நினைக்கிறோமா? இல்ல, அங்கேயும் போய் நமக்காக என்ன செய்யறார்? ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்திக்கிட்டு, அதுக்கப்புறம் நமக்காக ரதத்தையும் ஆயத்தப்படுத்திக்கிட்டு ரெடியா காத்துக்கிட்டு இருக்கார். எப்ப அப்பா சொல்லுவாரு, எப்ப போய் மனவாட்டியை கூட்டிட்டு வர. ஒரு ஓய்வு இருக்கா? இருக்கா? இல்ல. அவருடைய தேவனுடைய சொந்த பிதான்னு சொன்னதுனால இவங்க கொலை செய்தாங்களே, அதனால அவருக்கு நஷ்டமாச்சா? பிதாவின் வலது பார்சத்துலதான் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இப்போதும் அவர் பிதாவின் பக்கத்துலதான் இருக்கிறார். திரும்பவும் அவர் வரப்போகிறார். அவரை குத்தின கண்கள், ஏசின கண்கள், பேசின கண்கள் எல்லாரும் பார்க்கத்தான் போகிறார்கள். அவருக்கு விரோதமாய் கிரியை செய்த அத்தனை பேரும் பார்க்கத்தான் போகிறார்கள். நாம் சத்தியத்தை பெற்றுக் கொள்கிறோம் என்றால் ஏதோ வருகிறோம், பெற்றுக்கொள்கிறோம், போகிறோம் என்று அல்ல. நாமும் கூட என்ன செய்யணும்? ஹலோ, என்ன செய்யணும்? இடைவிடாமல் செபிக்கணும், இடைவிடாமல் ஆராதிக்கணும், இடைவிடாமல் வார்த்தையை தியானிக்கணும். இரவும் பகலும் சொல்லிருக்கான். இடைவிடாமல் அது நாமத்தை மகிமைப்படுத்தி சீஷர்கள் சொன்னார், போங்க, எங்கெல்லாம் போறீங்களோ ஆத்ம பாரத்தோட போங்க. வீட்டுக்கு போறியா அம்மா, வீட்டுக்கு போறியா, ஆத்ம பாரத்தோட போங்க. ஒரு ஆத்மா ஆதாயம் போறீங்களா அம்மா வீட்டுக்கு, ஆத்ம பாரத்தோடு போங்க, ஒரு ஆத்மா ஆதாயம் போங்க. வேலைக்கு போறீங்களா, ஆத்ம பாரத்தோடு போங்க, அங்கேயும் ஒரு ஆத்மா ஆதாயம். எங்க வேணாலும் சகல ஜாதிகளையும், அவர் சொன்னது அதுதான், சகல ஜாதிகளை என்ன செய்திருங்க? சீஷர் ஆக்கிடுங்க. சீஷர் ஆக்கிட்டா என்ன ஆயிடும்? ஜாதி ஒழிஞ்சு போகும். சீஷர் ஆன பிற்பாடும் ஜாதி பிடிச்சிக்கிட்டு இருந்தா அவங்க சீஷரே இல்லை. இதே நாம தெரிஞ்சுக்கணும். நாங்கள் நாடார் கிறிஸ்டியன், நாங்க வன்னியர் கிறிஸ்டியன், தேவயானியா முதலியார் கிறிஸ்டியன், அப்புறம் நிறைய நாயுடு கிறிஸ்டியன், நாயக்கர் கிறிஸ்டியன், அப்புறம் நிறைய சொல்றாங்கல்ல. இதெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாத. ஆமென். அல்லேலூயா. சீஷர்கள் ஒரே யாருடைய சீஷர்கள்? கிறிஸ்துவனுடைய சீஷர்கள். கிறிஸ்து அவன். கிறிஸ்துவை தரித்து கொண்ட பிற்பாடு ஜாதிகள் ஒழிந்து போகிறது. ஆமென். அல்லேலூயா. தோமா என் ஜாதியை விட்டு வேற ஜாதிக்கு நான் போக மாட்டேன்னு வந்து சொல்லி இருந்தாருன்னா இந்தியாவுக்கு வந்திருப்பாரா? எந்த ஜாதியை பார்த்து வந்தார் அவரு? எந்த ஜாதியும் பார்க்கல. ஒரே ஒண்ணுதான், கிறிஸ்துவை மாத்திரம் நோக்கி பார்த்து அவருடைய கிருபையை பெற்றுக்கொண்டு அவருடைய கட்டளை நிறைவேற்ற முடியாய் வந்தார், நிறைவேற்றினார். அவர் இளைப்பாறி கொண்டிருக்கிறார். தோமா ரெஸ்டுக்கு போயிட்டார், ஆனா இயேசு ரெஸ்டுக்கு போகல. யோவான் ரெஸ்டுக்கு போயிட்டார். மத்தேயு, மார்க்கு, லூக்கா எல்லாம் ரெஸ்டுக்கு போயிட்டாங்க. நம்முடைய முற்பதாக்கள் எல்லாம் ரெஸ்டுக்கு போயிட்டாங்க, ரெஸ்ட்ல தான் இருக்காங்க. ஆனால் இயேசு ரெஸ்ட் இல்லை. இயேசுவின் பிள்ளைகளுக்கும் நோ ரெஸ்ட், சபைக்கும் நோ ரெஸ்ட். எப்ப வேணாலும் அவரை ஆராதிக்கலாம். என்ன, இன்னைக்கு உலக பிரகாரமா நமக்கு லீவ் இருக்கிறதுனால இன்றைக்கு நாம கூடி ஆராதிக்கிறோம். இதே அரபு கண்ட்ரீஸ்ல எல்லாம் போனா அங்க வெள்ளிக்கிழமை லீவு, அதனால என்ன செய்யறாங்க? அவங்க வெள்ளிக்கிழமை ஆராதிக்கிறாங்க. தப்பு இல்லை, என்னைக்கு இது எப்ப வேணாலும் ஆராதிக்க.
அப்படின்னா தானியேல் சொல்லியிருப்பாரு, நான் ஓய்வு நாள் தோறும் ஆராதிக்கிற தேவன் என்னை விடுவிப்பார். இல்ல அந்த ராஜா கூட சொல்லியிருப்பாரு, ராஜா தான் சொல்றாரு, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவிப்பார். அவங்களும் ஓய்வு நாள்ல கடைபிடிச்சவங்க தானே தானியேல் எல்லாம். ஆனா அப்படி இல்லையே, இடைவிடாமல் ஆராதித்தாராமே, இடைவிடாமல் ஜெபித்தாராமே. அவங்களுக்கு தெரிந்தது, கற்றறிந்தவர்கள், வேதத்தை அறிந்தவர்கள், வேதத்துல தெளிவு பெற்றவர்கள், வேதத்துல ஞானம் பெற்றவர்கள். இந்த இப்போ மாம்சத்தின்படி ஓய்வு நாளை அவர்கள் முக்கியப்படுத்த மாட்டார்கள். வேதத்துல பவுலும் கூட நிறைய சொல்லி இருக்கிறார், இப்படி யாராவது உங்களை குற்றப்படுத்தினா நீங்க என்ன செய்யுங்க, அதெல்லாம் நீங்க பெருசா எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. வாசித்து முடிப்ப நாம வாசிங்க கொலோசியர் 2வது அதிகாரம் 14, 15, 16, 17 வாசிங்க சீக்கிரம். கொலோசியன் சாப்டர் 2, 14, 15, 16, 17 சீக்கிரம். கொலோசியர் எங்க இருக்கான்னு தெரியலையா? வாசி. நமக்கு எதிரடையா? சத்தமா இன்னும் சத்தமா. நடுவில் இராதபடிக்கு எடுத்து ஆணி அடித்து ஆமென். போஜனத்தையும் பானத்தையும் பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாட்களையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக. ஆமென். அல்லேலூயா. இதை நல்லா அண்டர்லைன் பண்ணி வச்சுக்காங்க. இது வருங்காரியத்திற்குரியது. எது? ஓய்வு நாள் என்பது, பண்டிகை நாட்கள் என்பது, மாத பிறப்பு என்பது, அதெல்லாம் ஒரு காலத்துல இருந்தது. நாம கூட மாதத்தில் முதல் நாள்ல நம்ம ஆராதிக்கிறோம், தப்பு இல்லை. அந்த நாளுக்காக கடந்த நாள் மாதத்தை அவர் நன்மையால் நெருக்கிறதுக்கு நன்றி சொல்லி புதிய மாதத்தை அவருக்கு ஆரம்பிக்கிறோம், தவறு இல்லை. ஆனா அது ஒரு சடங்காச்சாரமாக அல்ல, தேவனுக்கு நன்றி செலுத்துவதற்காக. ஆனால் இதை ஒரு சடங்காச்சாரமாக, அது இல்லைன்னா பரலோகம் போக முடியாது, அப்படி இல்லைன்னா அப்படி நடக்க முடியாதுன்னு சொல்றாங்க பாருங்க. அவங்களுக்காகவே பவுல் பரிசுத்தாவினாலே நிறைந்து எழுதி இருக்கிறாரு, நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்து. அதுதான் அந்த நியாய பிரமாணம் இல்லையா? எழுதி கொடுத்தார் இல்லையா? இந்த நியாய பிரமாணம் அதை குலைத்து, அதை நடுவில் இராதபடி, அதாவது தேவனுக்கு நமக்கு நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் இயேசு என்ன செய்துட்டாரா? ஆணி அடித்தார். எல்லாரும் நினைச்சாங்க இயேசு ஆணியில் அடிச்சாங்க. ஆனால் இயேசு நமக்கும் பிதாவுக்கும் இருந்ததான எல்லா தடைகளையும் அந்த சிலுவையில என்ன செய்துட்டாரு? ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஆகவே வெற்றி சிறந்த இயேசுவையினுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி வெற்றி சிறக்கிற நாமும் கூட போஜனத்தையும், இதை சாப்பிடாத அதை சாப்பிடாத, பானத்தையும் குறித்தாவது பண்டிகை நாட்களையும். பண்டிகை நாள் நமக்கு என்னெல்லாம் வருது? கிறிஸ்துமஸ் நமக்கு பண்டிகையா? ஈஸ்டர் நமக்கு பண்டிகையா? குட் ஃப்ரைடே நமக்கு பண்டிகையா? ஆமா இல்ல? ஆமா. ஆனா உண்மையிலே அது பண்டிகையே இல்லை. வேதத்தின்படி அது பண்டிகையே இல்லை. அதெல்லாம் விக்கிரக ஆராதனைக்காரர்கள் உருவாக்கின ஒன்று. ஒருவனும் உங்களை குறித்து குற்றப்படுத்தாதிருப்பானாக. அவைகள் வருங்காரியங்களுக்கு நிழலாயிருக்கிறது. அவைகளின் பொருள் எல்லாமே கிறிஸ்துவை பற்றினது. கிறிஸ்துவுக்கு ஓய்வில்லை, இப்போதும் இல்லை, அவருக்கு எப்போது ஓய்வு என்று தெரியாது. ஆனால் நிச்சயமாக இந்த 1000 வருட அரசாட்சியில நாம் ஓய்ந்திருப்போம். அது ரம்மியமாக இருக்கும். அந்த நாளுக்காக நாம் ஆயத்தப்பட வேண்டும். ஓய்வு நாளுக்காக பழைய ஏற்பாட்டில் ஆயத்தப்பட்டார்கள் என்று இருக்கிறது. அதே போல நமக்கு வரக்கூடிய அந்த ஓய்வு நாளுக்காக நாம் ஆயத்தப்பட வேண்டும். யார் நம்மளை குற்றப்படுத்தினாலும், அவருடைய பிள்ளைகள் என்ன இவங்க சொல்லிக்கிறாங்க அப்படின்னு நம்மளை குற்றப்படுத்தினாலும் அதை பத்தி நமக்கு கவலை வேண்டாம். என்ன வேணாலும் பேசட்டும், நம்மளை குறித்து என்ன வேணாலும் நம்மளை குறித்து பேசட்டும், கவலையே வேண்டாம். ஏனென்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆமென். அவருடைய வார்த்தை நம்மோடு இருக்கிறது.
அவருடைய ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவருடைய அபிஷேகம் நம்மோடு கூட இருக்கிறது. ஆகவே நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இன்றைக்கு கேட்ட இந்த சத்தியத்திற்கு என்னை ஒப்பு கொடுக்க, இந்த சத்தியத்தின்படி நான் ஒவ்வொரு நாளும் இந்த நாமத்தை நான் மகிமைப்படுத்துவேன். நீர் ஓய்ந்தில்லை, ஆகவே நானும் என்ன செய்ய மாட்டேன்? ஓய்ந்திருக்க மாட்டேன். இடைவிடாமல் ஜெபிப்பேன், இடைவிடாமல் ஆராதிப்பேன், இடைவிடாமல் உமது நாமத்தை மகிமைப்படுத்தி சாட்சியாக வாழ்வேன், இடைவிடாமல் உமது வார்த்தைகளை வசனங்களை நான் தியானிப்பேன், இடைவிடாமல் ஆத்ம பாரத்தோடு ஆத்மாக்களுக்காக ஜெபித்து ஆத்மாக்களை நான் ஆதாயம் செய்வேன் என்று சொல்லி நம்மளை நாம் ஒப்பு கொடுக்கலாமா? எல்லாரும் ஒப்பு கொடுக்கணும். எல்லாரும் ஒன்று எழுந்து நில்லுங்கள், இல்லை நான் முழங்காலிலே நில்லுங்கள். நம்ம எல்லாரும் நம்மளை ஒப்பு கொடுத்து நாம ஜெபிக்கணும். ஓதி மாதிரந்தரல மனோதர லெபதூரல பருஷபாதிரந்தரல மனுஷாதிரல அலிபெதூரல பருஷாதிரந்தரல மனோதரல பர. தேவனே, மக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நன்றி நிறைந்த இருதயத்தோட நான் துதிக்கிறேன். நன்றி நிறைந்த இருதயத்தோட நான் துதிக்கிறேன். கர்த்தாவே, நான் துதிக்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். நீர் கொடுத்த இந்த அருமையான இந்த சத்தியத்திற்காக, வார்த்தைக்காக மக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அப்பா, உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். எல்லாரும் நம்ம ஒப்பு கொடுத்து நாம ஜெபிக்கிறோம். தகப்பனே, உங்கள் அன்பின் கருத்துல என்ன ஒப்பு கொடுக்கிறேன். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. இன்றைக்கு நான் கேட்ட இந்த சத்தியத்தின்படி ஜீவிப்பதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இடைவிடாமல் ஜெபிக்கவும், இடைவிடாமல் ஆராதிக்கவும், இடைவிடாமல் வேதத்தை வாசிக்கவும் தியானிக்கவும், இடைவிடாமல் ஆத்ம பாரத்தோடு ஜெபிக்கவும், ஆத்மாக்களை ஆதாயம் செய்யவும் இதை நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, எனக்கு விரோதமாய் யார் என்ன பேசினாலும், வீட்டிலோ வெளியிலோ வேலை ஸ்தலத்திலோ வேறு உறவுகள் மத்தியிலோ நண்பர்கள் மத்தியிலோ உலகத்தினத்திலோ எது பேசினாலும் அதை குறித்து நான் கவலை கொள்ளாமல், அதை ஒரு பொருட்டாக எண்ணாமல் உண்மையே நோக்கி பார்த்து அந்த நாமத்தை மகிமைப்படுத்த பரிசுத்த ஆவியானவர் மூலமாக எனக்கு உதவி செய்யுங்க. கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன், கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். என்னை கரம் பிடித்து நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் சமர்ப்பணம் செய்கிறேன் பிதாவே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.